ஸ்வஜ்ஞானம் பிராபகஜானம் பிராப்யஜானம் முமுக்ஷுபிஹி ஞானத்ரயம் உபாதேயம் ஏததன்யன் நகிஞ்சன. இந்த உலகை விட்டு முக்தி அடைந்து பகவானை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிய வேண்டிய விஷயங்கள் 3 என்று இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. முதலிலே தன்னை யார் என்று உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தான் அடைய வேண்டிய இலக்கு எது என்று நிர்ணயிக்க வேண்டும். மூன்றாவதாக அதை அடைவதற்கான வழி எது என்று பிற்பாடு முடிவு செய்யலாம். உலகத்திலேயே கூட நாம் நம்மை முதலில் அறிய வேண்டும். எனக்கு என்ன நல்ல குணங்கள் உள்ளன, எந்த ஒரு விஷயத்தில் ஒரு திறமை உள்ளது. ஒருவருக்கு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் திறமை இருக்கலாம், மற்றவருக்கு கணக்கிடுவதில் திறமை இருக்கலாம். அப்ப முதலில் நம்மை யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்தால்தானே அதை பொறுத்து என்ன ஆக வேண்டும், படித்து என்ன ஆகப் போகிறோம் என்று உலகிலும் முடிவெடுக்கிறோம். அப்படி முடிவெடுத்து விட்டால் அதற்கான வழி என்ன, அதற்கு என்ன படிப்பு, அதற்கு எவ்வளவு நாம் முயற்சி செய்ய வேண்டும் முதலானவற்றையெல்லாம் செய்கிறோம். அப்ப நம்மை புரிந்து கொண்டால் இலக்கு முடிவாகிறது. நாமும் இலக்கும் முடிவாகிவிட்டால் அதை அடைவதற்கான வழி முடிவாகிறது. அப்ப ஸ்வஜ்ஞானம், தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பிராப்ய ஞானம், நாம் அடைய வேண்டிய இலக்கை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். பிராபக ஞானம், அடைவதற்கான வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது 3ம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிய வேண்டியவை என்று பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. அதை அறிவிப்பதுதான் அனைத்து வேதங்களினுடைய காரியமுமே. வதந்தி சகலா வேதாக சேதிஹாச புராணகாக முனையச்ச மகாத்மானஹா. வேதங்கள் என்ன, அதனுடைய உபபிரம்மணங்களான இதிகாசங்கள் புராணங்கள் என்ன, ரிஷிகள் இயற்றிய ஸ்மிருதி கிரந்தங்கள் என்ன, இவை அனைத்துமே நமக்கு கூறுவது நாம் யார் என்பதையும், நம்முடைய இலக்கு என்ன என்பதையும், அதை அடைவதற்கான வழி என்ன என்பதையும். ஆனால் வேதங்கள் அனைத்தையும் நாம் படித்து அவற்றை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமானது. வேதங்களே அனந்தங்கள், அனந்தாவை வேதாகா என்று தெரிவிக்கிறார். ஆக அவற்றை கற்று முடிப்பது என்பது முடியாது. பாரதம், ராமாயணம், ஸ்மிருதிகள், புராணங்கள் இவையும் பற்பல உள்ளன. ஆகையால் அனைத்தையும் படித்துதான் நான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் மிகவும் காலம் பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக ஆகிவிடும். அதனால்தான் அதைவிட உபதேசத்தாலே இந்த அர்த்தங்களை கற்கலாம் என்று தெரிவிக்கிறார்கள். சாஸ்திரம் என்பது ஒரு முறை, உபதேசம் என்பது மற்றொரு முறை. சாஸ்திரத்தால் நான் ஒரு அறிவை பெற வேண்டும் என்றால் அது நானாக முயற்சி செய்து ஒரு நிறுவனத்தை நடத்தி நல்லா பணம் சம்பாதிக்குமா போலே. அதுவே உபதேசத்தாலே ஒரு ஞானத்தை பெற்றேன் என்றால் அது என்னுடைய தந்தையார் வைத்திருந்த சொத்து எனக்கு தானாக வந்து சேர்ந்தது போலே. செல்வத்தை அடைவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, நான் முயற்சி செய்து சிரமப்பட்டு பெற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அல்லது தகப்பனாரிடத்தில் இருப்பதை நான் அவரிடத்திலிருந்து பெற்றுவிட வேண்டும். அதே போலத்தான் நாம் சாஸ்திரங்களை எல்லாம் படித்து ஒரு ஞானத்தை அடைகிறோமே, அது ஸ்வயம் ஆர்ஜிதம், நானாக சேர்த்தது, நான் முயற்சி செய்து சம்பாதித்தது. அதுவே உபதேசத்தாலே ஒரு ஞானம் வந்தால் அதற்கு பைத்திருக்க தனம் போலே. பைத்திருக்க தனம் என்றால் தகப்பனார், பாட்டனார், மூதாதையர்களுடைய சொத்து. அந்த சொத்தை நான் அடைவதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாமே. ஆக உபதேசம் என்பது சாஸ்திரங்களை ஆராய்வதை காட்டிலும் உயர்ந்தது என்று தெரிவிக்கிறார்கள். சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம் புத்தேஷ் சலன காரணம் உபதேசாத் அரிம்புத்வா விரமேத் சர்வ கர்மசு. சாஸ்திரங்களை கொண்டு ஞானத்தை அடையலாம். முதலிலே மிகவும் சிரமமானது. மேலும் சாஸ்திரங்களை படித்தால் பல முரண்பட்ட கருத்துகள் இருப்பதாக கூட நமக்கு தெரியலாம். அப்ப அதிலிருந்து தெளிவான ஒரு அறிவை பெறுவது மிகவும் கடினமானது. அதனால் தான் உபதேசங்களை நாம் நம்பி அவற்றை கொண்டு இந்த என்னை பற்றியும் இலக்கை பற்றியும் நான் எப்படி அடைய வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அந்த உபதேசம் என்பதுதான் ரகசியத்ரயம் என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 ரகசியங்கள். திருமந்திரம் என்பது அஷ்டாட்சர மகாமந்திரம், 8 எழுத்துக்களை கொண்டது. நாராயணன்
என்கிற நாமத்தோடு முன்னால் ஓம் என்கிற பதத்தை சேர்க்க வேண்டும். அதற்கடுத்து நமஹா என்கிற பதத்தை சேர்க்க வேண்டும். அதற்கு மேலே நாராயணாய, நாராயணனுக்கு என்று நாம் உச்சரிக்கிறோம். இது அஷ்டாட்சர மந்திரம், திருமந்திரம் என்று வழங்கப்படுகிறது. இதை பகவான் பதரீகாசிரமத்திலே தான் உபதேசம் செய்தார். தானே நரநாரணர்களாக 2 உருவங்களை எடுத்துக்கொண்டு நாரணனான பகவான் நரனான பகவானுக்கே தான் உபதேசம் செய்தார். அது திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்து அறநூல் சிங்காமை விரித்தான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நரநாரணனாய் உலகத்து அறநூல், திருமந்திரம் என்பதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அறங்கள் அனைத்தையும் சொல்லக்கூடிய நூல். ஏனென்றால் திருமந்திரம் தான் நம்முடைய ஸ்வரூபம் என்ன என்று தெளிவாக சொல்லுகிறது. முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் யாருக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அந்த ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது திருமந்திரம் தான். திருமந்திரத்தில் முதல்ல ஓம்னு இருக்கே, பிரணவம் என்று தெரிவிக்கிறோம். அது என்ன சொல்கிறது என்றால், பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை. இதுதான் ஓம் என்பதனுடைய பொருள். அ உ ம என்று 3 எழுத்துக்கள். அ என்றால் பரமாத்மா, ம என்றால் ஜீவாத்மா, ஊ என்கிற எழுத்து அவருக்கே இவர். பரமாத்மாவுக்கும் அடிமை, வேறொரு தேவதைக்கும் அடிமை என்று நினைக்க வேண்டாம். பரமாத்மாவுக்கு மட்டுமே ஜீவாத்மா அடிமை என்று ஓம்காரம் காட்டி கொடுக்கிறது. அப்ப நம்முடைய ஸ்வரூபத்தை பற்றி சொல்லுகிறது. ஆத்மா பகவானுக்கு தொண்டன் என்று புரிய வைக்கிறபடியால் அதுதான் முதல் முக்கியமான ரகசியம், திருமந்திரம் என்று கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக துவயம் என்கிற மந்திரம். அதை விஷ்ணு லோகத்திலே பகவான் மகாலட்சுமி தாயாருக்கு உபதேசித்தார். அடுத்தது 3வது சரம ஸ்லோகம். அர்ஜுனனுடைய தேரிலே அமர்ந்து கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். இவை 3ம் தான் ரகசியத்ரயம் என்று சொல்லப்படுகின்றன. முதலில் திருமந்திரம், அடுத்து துவயம். துவயம் என்றால் 2 சொற்றொடர்களை கொண்டது. வாக்கிய துவயாத்மகமாக இருக்கும். வாக்கியம் என்றால் சொற்றொடர். அப்ப 2 வாக்கியங்கள், 2 சொற்றொடர்களை கொண்ட ஒரு மந்திரம். அதற்கு துவயம் என்று பெயர். அது என்ன சொல்கிறது என்றால், நான் எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. 3வது உள்ளதே கண்ணனுடைய சரம ஸ்லோகம் என்பது சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. இதற்கு விதி ரகசியம்னு பெயர். பகவான் நம்மை பார்த்து கட்டளையிடுகிறார். நீ என்னிடத்தில் சரணாகதி செய் என்று கட்டளையிடுகிறார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என்னையே சரணமாக பற்று என்று கட்டளையிடுகிறார். அப்ப முதல் ரகசியம் நான் யார் என்று சொல்லிக் கொடுத்தது. 3வது ரகசியமான சரமஸ்லோகம் என்பது இதை செய் என்று பகவான் நமக்கு கட்டளையிட்டது. 2வது ரகசியமான துவய மகாமந்திரம் தான் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. ஒரு சரணாகதி பண்ண வேண்டும் என்றால் என்ன என்று பிரார்த்திக்க வேண்டும். சரணாகதி என்றால் என்ன என்று பார்த்தால், எனக்கு ஏதோ ஒரு பொருளை அடைவதில் ஆசை உள்ளது. ஆனால் அதை அடைவதற்கு என்னிடத்தில் எந்த வழியும் இல்லை. அதை அடைவதற்கான சக்தி என்னிடத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருவர் அதை கொடுப்பதற்கான சக்தி உடையவர்னு வச்சுக்கோங்க. அவரிடத்தில் சென்று மிகுந்த நம்பிக்கையோடு அவர் காலில் விழுந்து, நீர் உம்முடைய கருணையாலே அதை எனக்கு கொடுக்க வேண்டும். அதை பெறுவதற்கான எந்த உபாயமும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் உம்முடைய கருணையாலே கொடுக்க வேண்டும்னு கேட்கிறோமே, இதற்கு தான் சரணாகதி பிரபத்தி என்று பெயர் சொல்கிறோம். இந்த சரணாகதியை என்னவென்று சொல்ல வேண்டும், பகவானிடத்தில் என்ன பிரார்த்திக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 சொற்றொடர்களை கொண்ட துவயம் என்பது கூறுகிறது. துவயத்தை காட்டிலும் ஒருவனுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய வசனமே கிடையாது என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ந வேதாந்தாது சாஸ்திரம் ந மதுமதனாது தத்துவம் அகிலம் ந சத்வாது ஆரோக்கியம் ந துவயவச்சனதா க்ஷேமகரணம். சாஸ்திரங்களுக்குள்ளே உயர்ந்த சாஸ்திரம் எதுனால் வேதாந்தங்கள் என்கிற உபனிஷத்து தான் உயர்ந்த சாஸ்திரம். அதைவிட உயர்ந்ததாக பகவானை பற்றி நேரடியாக நமக்கு கற்பிக்கக்கூடிய வேறு சாஸ்திரம் இல்லை. அதே போல ந மதுமதனாது தத்துவம் அகிலம். பகவான் அமிர்த மதனம் செய்தாரே, மது கைட்டவர்கள் முதலான அசுரர்களை எல்லாம் கொன்னாரே, அப்பேற்பட்ட நாராயணனுக்கு மேற்பட்ட தெய்வமும் கிடையாது, தத்துவமும் கிடையாது. அதே போல ந சத்வாது ஆரோக்கியம்,
நல்ல குணம், எந்த ரோகமும் இல்லாமல் வியாதி இல்லாமல் உடம்பு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சத்துவகுணத்தை போன்ற ஒரு நல்லது கிடையாது. உடலில் சத்துவகுணம் அதிகமாக இருந்ததென்றால் ரோகங்களே வராது. கண்ணன் கீதையில் சத்துவகுணத்தை பற்றி சொல்லும் போது தத்ர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம் என்று தெரிவிக்கிறார். சத்துவகுணம் என்பது குற்றமற்றதாக இருக்கும், நிர்மலம். ரஜோகுணமோ தமோகுணமோ நம்மை மூடிவிடும், ஆனால் சத்துவகுணம் நம்மை மூடாமல் திறந்து விடுகிறது. நிர்மலத்வாத் பிரகாசகம் அனாமயம். ஒன்று, அறிவை நன்றாக ஏற்படுத்துகிறது. பொருட்களை நாம் தெளிவாக அறிவதற்கு சத்துவகுணம் உபயோகப்படுகிறது. அடுத்தது அனாமயம், எந்த வியாதிகளும் வராமல் நம்மை காக்கிறது. ஆமயம் என்றால் குற்றம், தோஷம். எந்த தோஷமும் வராமல் இந்த உடலை காக்கிறது, வியாதி இல்லாமல் ரட்சிக்கிறது. அப்ப வேதாந்தத்துக்கு விட உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது, நாராயணனுக்கு மேலான தத்துவம் கிடையாது, சத்துவகுணத்துக்கு விட மேலான ஆரோக்கியத்துக்கு காரணம் எதுவும் கிடையாது. அதே போல ந துவய வச்சனதா க்ஷேமகரணம், துவய மகாமந்திரத்துக்கு மேலான நன்மை கொடுக்கும் மந்திரம் ஒன்று கிடையாது. இதுதான் மந்திர ரத்னம் என்று சொல்லப்படுகிறது. திருமந்திரத்துக்கு மந்திர ராஜா என்று பெயர், துவயத்துக்கு மந்திர ரத்னம் என்று பெயர். ராஜா உயர்ந்தவரா ரத்னம் உயர்ந்தவரானால் ரத்னம் என்றைக்குமே ராஜாவை தேடி போகாது. ராஜா தானே ரத்னத்தை ஆசைப்படுகிறார். அப்ப மந்திர ரத்னம் இந்த துவய மகாமந்திரம். மந்திர ராஜா என்று திருமந்திரம் சொல்லப்படுகிறது. திருமந்திரத்தில் நான் யார், பகவானுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா தொண்டன் என்று சொல்லப்பட்டுள்ளது. துவய மந்திரத்திலே 2 வாக்கியங்கள். முதல் வாக்கியத்தாலே நாம் பகவானையே சரணமாக பற்றுகிறோம். 2வது வாக்கியத்தாலே அதற்கு அவரிடத்தில் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். நான் உன்னையே சரணமாக பற்றுகிறேன், வேறு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் முதலான எதுவும் என்னிடத்தில் இல்லை. ஆகையால் முக்தியை என்னால் அடைய முடியாது, நீயேதான் கொடுக்க வேண்டும். அப்ப நீதான் எனக்கு முக்தியை கொடுக்கும் உபாயம் என்று அவர்கள் திருவடிகளை பற்றுகிறோமோ இல்லையோ, இதுதான் முதல் வாக்கியத்தினுடைய பொருள். ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே என்று முதல் வாக்கியம். பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன், இதுதான் முதல் வாக்கியத்துக்கு பொருள். அப்ப பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறார் நாராயணன். தனியாக இருக்கும் நாராயணனை பற்றக்கூடாது. கீழே பார்த்திருக்கோம், நாராயணனை மட்டும் பற்றினால் அவர் கோபத்தாலே நம்மை தள்ளி விட்டாலும் விட்டுவிடலாம். அதனால் பிராட்டியோடு சேர்ந்து இருக்கும் போதுதான் அவள் புருஷகாரையாக இருக்கிறாள். புருஷகார பூதை என்றால் பகவானுடைய கோபத்தை எல்லாம் விலக்கி உள்ளே இருக்கக்கூடிய அழகான குணங்களை வெளிக்கொண்டு வந்து நம்மை அவனோடு சேர்த்து வைக்கிறாள். அப்ப பகவான் உபாயமாக பற்றப்படுகிறார். சரணாகதி சரணாகதி என்றால் எனக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் உபாயம் என்னிடத்தில் இல்லை, நீயேதான் உபாயம் என்று அவரை பற்றுதல். அவர் உபாயமாக ஆகும்போது பிராட்டி புருஷகார பூதையாக இருக்கிறார். நான் அவரை பற்ற வேண்டும் என்றால் அப்போது அவள்தான் சிபாரிசு செய்கிறாள். அதனால் பிராட்டியோடு சேர்ந்த நாராயணன், அவருடைய திருவடிகள், அவர் கையை பிடித்து நான் கேட்க முடியாது, அவர் தோளை பிடித்து நான் கேட்க முடியாது. நான் தொண்டனொல்லியோ, திருமந்திரத்தில் எப்போ தொண்டன்னு தெரிஞ்சுட்டேனோ அப்ப யார் ஆண்டானோ அவருடைய திருவடிகள் தானே எனக்கு சிறந்த இடமாக இருக்கும். அப்ப ஸ்ரீமன் நாராயண சரணௌ, பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுடைய திருவடி தாமரைகளை சரணம் பிரபத்யே, நான் சரணமாக பற்றுகிறேன். அப்ப அதுதான் எனக்கு உபாயம். ஆரெனக்கு நின் பாதமே சரணாக தந்தொடிந்தாய் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆறுனா வழி ஒல்லியோ, நதி என்று பொருள் கிடையாது. ஆறு என்றால் ஒரு வழி, இந்த வழியாலே செல்லலாம், இந்த முறை, இந்த பிரகாரம்னு தெரிவிப்பார்கள். ஆரெனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். பகவான் தன்னுடைய திருவடிகளையே நமக்கு உபாயமாக கொடுக்கிறார். அப்ப நான் செய்து முக்தி அடைய தேவையில்லை, அவர் திருவடிகள் தான் நமக்கு முக்தி கொடுக்க போகின்றன. இது முதல் வாக்கியத்துடைய அர்த்தம். மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்த நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். பற்றுகிறேன்னால் புத்தி செய்கிறேன் அர்த்தம். திருவடியை போய் நேராக பற்ற முடியாது. அர்ச்சாவதாரத்துக்கு நான் போய் இப்போ பெருமாள் சரணாகதி பண்ணால் திருவடியை பிடிக்கணும்னா விடமாட்டார், அர்ச்சக சுவாமி விடமாட்டார். பற்றுகிறேன் என்றால் புத்தியாலே பற்றுகிறேன், அப்படி நினைத்து கொள்ளுகிறேன், அவரே எனக்கு உபாயம் என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
பிரார்த்திக்கிறேன். இது முதல் வாக்கியத்துக்கு அர்த்தம். சரி, கேட்டு விட்டோம், சரணம் செய்து விட்டோம். சரணமாக பற்றி என்ன கேட்கப் போகிறோம்? சரணாகதிக்கு என்ன பலன் வேண்டுமானாலும் கேட்கலாம். ஒரு காகாசுரன் சரணாகதி செய்தார், தன் உயிரை காத்தருள வேண்டும் என்பதற்காக செய்தார். விபீஷணன் சரணாகதி செய்தான், ராமனை அடைய வேண்டும் என்பதற்காக செய்தான். பரதன் சரணாகதி செய்தான், ராமன் திரும்ப அயோத்திக்கு வர வேண்டும் என்பதற்காக செய்தான். ராமனே சரணாகதி செய்தான், சமுத்திரராஜன் தான் தாண்டி செல்வதற்கு வழி கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்தார். அப்ப எந்த பயனுக்காக வேண்டுமானாலும் செய்யலாம். அப்ப நாம் முதல் வாக்கியத்தாலே பிராட்டியோடு கூடின நாராயணன் திருவடிகளையே நான் உபாயமாக சரணமாக பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டால், எதற்காக பற்றினோம்னு ஒரு கேள்வி இருக்குமோ இல்லையோ, அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதுதான் இரண்டாவது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுக்கே கைங்கரியம் செய்வதற்காக. எனக்கு என்ன வேணும்? பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும். அந்த ஏவகாரம் எதற்கு? அவனுக்கே செய்ய வேண்டும்னு ஏன் சொல்றேன்னால், என்னுடைய ஆனந்தத்துக்காக நான் கைங்கரியம் செய்யவில்லை. நான் ஒரு காரியம் பண்ணி அவர் ஏதோ ஒன்று அடுக்கி வைக்க சொன்னார்னு வச்சுக்கோங்க, நான் அடிக்க வச்சுட்டுப்பா நன்னா அடிக்கிருக்கேன், எனக்கு நல்ல சாமர்த்தியம் இருக்கே என்று நானே ஆனந்தப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நான் நன்றாக செய்தால் அதிலிருந்து நமக்கு ஒரு ஆனந்தம் வருமோ இல்லையோ, அது கைங்கரியத்தில் கூடாது. நான் செய்த தொண்டினால் பகவான் ஆனந்தப்பட்டு அதை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும். அதனால்தான் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா. இங்கும் பிராட்டியோடு சேர்ந்த நாராயணன். அவரை பற்றும் போதும் பிராட்டி சேர்ந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கோபத்திலே தள்ளிவிடுவார். கைங்கரியம் செய்யும் போதும் தனியான நாராயணனுக்கு கைங்கரியம் அல்ல, பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுக்குத்தான் கைங்கரியம். அது இரண்டாவது வாக்கியத்தினுடைய பொருள். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்றால் பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், எனக்காக அல்ல, என் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் அல்ல, உன் ஆனந்தத்துக்காக என்று ரெண்டு வாக்கியங்களில் சொல்லப்படுகிறது. இந்த அர்த்தம்தான் உபபிரம்மணங்கள் அனைத்திலும் உள்ளது. இந்த துவய மந்திரம் என்பது சரணாகதி சாஸ்திரத்தையே சுருக்கமாக கூறுகிறது. ஆகையால் என்னென்ன வேதத்தில் என்னென்ன கருத்து உண்டோ அது அனைத்தும் இந்த துவயத்துக்குள் உண்டு. அப்ப இந்த ராமாயணமோ மகாபாரதமோ என்னது? வேதத்தை விளக்க வந்தது தானே. அப்ப இந்த துவய மந்திரத்தின் அர்த்தத்தை தான் வால்மீகி பகவானும் ராமாயணத்தில் கூறுகிறார். இதே துவய மந்திரத்தின் அர்த்தத்தை தான் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாரும் கூறுகிறார். பல முறைகளிலே நாம் அமைத்து பார்க்கலாம். இந்த இடத்தில் நாராயணன் ஒரு சப்தம் இருக்கோ இல்லையோ, அதற்கு மட்டும் என்ன பொருள் என்று சொல்லிவிட்டால் மேலே எப்படி ராமாயணத்தில் துவயத்தினுடைய அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம். நாராயணன் என்றால் குணங்களை உடையவன் என்று பொதுவாக பொருள் வைத்துக் கொள்ளுங்கள். நாரங்கள் என்றால் நல்ல குணங்கள், கல்யாண குணங்களை உடையவன் பகவான் என்று சொல்கிறோம். என்ன கல்யாண குணங்கள் இருக்குன்னால், முக்கியமாக நாம் அவரை சரணமாக பற்ற வேண்டும் என்றால் அவரிடத்தில் 6 குணங்கள் இருக்க வேண்டும். 4 குணங்கள் நாம் அவரை சென்று பற்றுவதற்காக, 2 குணங்கள் என்னுடைய ஆசைப்பட்ட செயலை அவர் செய்து கொடுப்பதற்காக. என்ன குணங்கள்னு பார்ப்போம். வாத்சல்யம், சுவாமித்வம், சௌஷீல்யம், சௌலபியம் என்று 4 குணங்கள். வாத்சல்யம் என்றால் நான் செய்த குற்றங்களை அவர் பொருட்படுத்தக்கூடாது. எப்படி ஒரு தாய் பசு கன்றை ஈன்று எடுத்தவுடன் அந்த கன்றினுடைய உடம்பில் ரத்தம் மாம்சம் எது ஒட்டி கொண்டிருந்தாலும் அதை தாழ்ந்ததாக நினைக்காமல் தன்னுடைய நாக்காலேயே நக்கி நக்கி சுத்தம் பண்றதோ இல்லையோ, யார் குளிப்பாட்டி வைக்க போறா குட்டி எல்லாம். அப்ப தாய் ஈன்று எடுத்தவுடன் தன்னுடைய நாக்காலே அந்த கன்று குட்டியை நக்கி நக்கி சுத்தம் செய்கிறது. அதன் உடம்பில் இருக்கும் அழுக்கை அழுக்காகவே அது நினைக்கவில்லை. அதே போல பகவான் நம்முடைய தோஷங்களை பாபங்களை பார்க்காமல் நம்மை நல்லவனாக பார்ப்பதற்காக வாத்சல்யம்னு ஒரு குணம் வேண்டும். அடுத்தது, நான் இவரை பற்றினால் இவர் எனக்கு காரியத்தை செய்வார், எனக்கு நம்பிக்கை வேணுமே, அதற்கு சுவாமித்துவம், அவர்தான் உலக அனைத்துக்கும் உடையவன் சுவாமி என்று தெரிய வேண்டும். மூன்றாவது, சுவாமி அவ்வளவு பெரியவர், அப்ப நான் அருகிலே செல்ல முடியாதா என்றால் சௌஷீல்யம், எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் அவனோடு கலக்கிறான் பகவான் என்று சௌஷீல்யம்ங்கிற குணம் சொல்லப்படுறது. அதற்கு மேலே, சரி சுவாமி பெரியவரா இருக்கார், என்னுடைய குற்றங்களை பார்க்க மாட்டார், நன்றாக பழகுவார், ஆனால் எங்கு சென்று காண்பது? வைகுண்டத்தில் நன்றாக பழகுவார்னா நான் எப்படி போறதுனால் சௌலபியம், எளிமையானவராக அவதாரங்களை செய்கிறார்.
அர்ச்சாமூர்த்திகளாக கோயில்களில் இருக்கிறார். அப்ப மிகவும் எளியவர், நான் கண்ணால் பார்க்கும்படிக்கு வந்திருக்கிறார். அப்ப 4 குணங்கள்: குற்றங்களை பாராமை, அனைவருக்கும் சுவாமியாக இருத்தல், சுலபமாக அனைவரோடும் பழகுதல், 4வது எளிமையானவராக இருத்தல். இது 4ம் இருந்தால்தான் நான் அவரை சென்று சரணமாக பற்றவே முடியும். இது 4ல் எது இல்லாட்டாலும் சரணமாக பற்ற முடியாது, அவரை காணவே முடியாது. எளிமையே கிடையாது என்றால் அப்ப என்னால் பற்ற முடியாது. எளிமையானவர் ஆனா நம்மளோடலாம் பழக மாட்டார் அப்படின்னால் நான் சென்று பற்றலாம், என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லது அவர் சுவாமியே அல்ல, அவரால் சம்சாரத்தை போக்கவே முடியாது, எனக்கு அவர் ஏன் காரியம் செய்ய வேண்டும்? நான் சொத்து, அவர் சுவாமினா தான் எனக்கு அவர் காரியம் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் முடியாது என்று சொல்லிவிடலாம். அதே போல வாத்சல்யம் இல்லாவிட்டால் நீ குற்றம் செய்தவன், உனக்கு தண்டனை தான் உண்டு, முக்தி கிடையாது என்று சொல்லிவிடுவார். அப்ப நாம் பகவானை சரணமாக பற்ற வேண்டும் என்றால் இந்த 4 குணங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். பொதுவாக குணங்கள் முக்கியமாக தேவைன்னு சொல்லுவோம். இந்த 4க்கும் ஆஸ்ரயண சௌகரிய ஆபாதக குணங்கள் என்று பெயர். நாம் அவரை சென்று சரணமாக பற்றுவதை சுலபமாக ஆக்கி கொடுக்கறதோ இல்லையோ, பற்றுவதே ஒரு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தால் பற்றவே முடியாது. அப்ப பற்றுவதல் என்கிற ஒரு செயலை எளிமையானதாக ஆக்குகிறது இந்த 4 குணங்களும். அதே போல இதெல்லாம் இருக்கட்டும், ஒருவரை பற்றி விட்டேன்னு சொல்வோம், அவருக்கு என்னுடைய அனாதி காலமான பாபங்களை எல்லாம் போக்கி இந்த பிரகிருதி சம்பந்தத்தையே தொலைத்து என்னை முக்திக்கு அழைத்து செல்லும் அவளுக்கு சக்தி இருக்கணுமே. அப்ப ஞானம், சக்தி, இது 2ம் என்னுடைய காரியத்தை அவர் செய்வதற்கு வேண்டிய குணங்கள். நான் அவரை பற்றணும், இது முதல் படி. அவர் என் காரியத்தை செய்யணும், இது 2வது படி. நான் அவரை பற்றுவதற்கு சில குணங்கள் தேவைப்படுகின்றன: வாத்சல்யம், சுவாமித்துவம், சௌஷீல்யம், சௌலபியம் என்று. அதற்கு பிறகு அவர் எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப ஞானம் வேண்டும், என்ன வேண்டுமோ அதை செய்து கொடுப்பதற்கான சக்தி இருக்க வேண்டும். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் மிகவும் எளிமையானவராக இருக்கலாம், என்னோடு சகஜமாக பழகலாம், ஆனால் அவரை எனக்கு முக்தி கொடுன்னு கேட்டால் கொடுப்பதற்கு சக்தி இல்லையே. ஆக பகவானிடத்தில் சக்தியும் இருக்க வேண்டும். மற்றவர்கள் தன்னை பற்றுவதற்காக சில குணங்கள் வேண்டும். பற்றினவர்களுடைய காரியத்தை செய்வதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக ஞானமும் சக்தியும் வேண்டும். இதுவரை இப்போது மனதில் கொள்ளுங்கள். அப்ப நாராயணன் என்கிற சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. 1, பற்றுவதற்கு எளிமையாக ஆக்கக்கூடிய குணங்களை உடையவர். 2வது, பற்றினவர்களை ரட்சிப்பதற்கு தேவையான குணங்களை உடையவர். இப்படின்னு 2 பொதுவா வச்சுக்கோங்க. இப்போது ராமாயணத்தில் துவயார்த்தம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தால் முதல் 3 காண்டங்களாலே உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னு பார்த்தோமோ இல்லையோ, பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், இது 2வது வாக்கியத்தினுடைய அர்த்தம். இதை பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், ஆரண்ய காண்டத்திலும் சீதையை ராவணன் அபகரித்து செல்லும் வரைக்கும், அந்த பகுதி வரைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவரை பார்த்தால் உத்தர வாக்கியத்தினுடைய அர்த்தம், 2வது வாக்கியத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே ஆரண்ய காண்டத்தினுடைய மீதம் இருக்கும் பகுதி, சீதையை தொலைத்துவிட்டு தேடுகிறார்களே அந்த பகுதி, அடுத்ததாக கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இவை 4மாக சேர்த்து துவயத்தினுடைய முதல் வாக்கியத்தின் பொருளை கூறுகின்றன. என்ன பொருள்? பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன் என்பது முதல் வாக்கியத்தினுடைய பொருள். அப்ப கிரமம் மாறி இருக்கு. முதல் 3 காண்டங்கள் 2வது வாக்கியத்தினுடைய பொருளை கூறுகின்றன. மேலிருக்கக்கூடிய 4 காண்டங்கள் முதல் வாக்கியத்துடைய பொருளை கூறுகின்றன. எப்படி என்று பார்க்கலாம். 2வது வாக்கியத்தின் பொருளை ஞாபகப்படுத்திக்கொண்டு, பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், இதுதான் இருக்கு. இதை முதல் பாலகாண்டத்தாலே பிராட்டியோடு கூடின என்கிற அர்த்தத்தை சொன்னார். ராமன் அவதரித்தான், தாடகையை முடித்தார், மாரீச்சன் சுபாகுவை முடித்தார், சீதையை திருமணம் செய்து கொண்டார், இதுதானே பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப ஸ்ரீமன், பிராட்டியோடு கூடினவர் என்கிற அர்த்தம் பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக அயோத்தியா காண்டத்தில் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஊர் மக்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஏன் ஒப்புக்கொண்டார்கள் என்றால், பகவானுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள் உள்ளன.
பகவோ நிருப கல்யாண குணாகா புத்திரஸ்ய சந்திதே, மிக எளிமையானவராக உள்ளார், குற்றங்களை பார்க்காமல் இருக்கிறார், எங்களோடு தொடர்பு கொண்டு எளிமையாக பழகுகிறார், மேன்மை எளிமை பார்ப்பதில்லை. அப்ப சௌஷீல்யம், வாத்சல்யம், சௌலபியம் இவை அனைத்தும் ராமனிடத்தில் உள்ளன. அதனால் ராமன்தான் ராஜாவாக ஆக வேண்டும் என்று அயோத்தியினுடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள். அப்ப நாராயண என்கிற பதத்திலே 4 குணங்கள் சொல்லப்பட்டதோ இல்லையோ, அந்த 4ம் ராமனிடத்தில் உண்டு என்றுதான் அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்படுகிறது. குணங்களை உடையவர், அந்த குணங்களைத்தான் ஊர் மக்கள் அனைவரும் போற்றினார்கள். அப்ப ஸ்ரீமன் பிராட்டியோடு கூடினவன் என்கிற அர்த்தம் பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவர் நாராயணன், சிறந்த குணங்களை உடையவர், அதாவது நாம் சென்று அவரை பற்றுவதற்கு தேவையான குணங்களை உடையவர் என்று அயோத்தியா காண்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு மேலே ஆரண்ய காண்டத்தில் அதற்கு மேல் ஸ்ரீமதே நாராயண ஆய நமஹா, அவருக்கே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் இருக்கார். அதைத்தான் லக்ஷ்மணர் செய்து காட்டினார். பகவானிடத்தில் பிரார்த்தித்து என்னை அழைத்து செல், நீ என்னென்ன தசையில் இருந்தாலும் அனைத்து விதமான கைங்கரியங்களையும் நான் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அப்ப பிராட்டியோடு கூடின பகவானுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும். இதில் பிராட்டியோடு கூடின என்பது பாலகாண்டத்தின் பொருள். நாராயணனுக்கு, அதாவது 4 குணங்களை உடையவருக்கு என்பது அயோத்தியா காண்டத்தினுடைய பொருள். அவருக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பது ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் பாதி. சீத்தை தூக்கி செல்லும் வரை லக்ஷ்மணன் எல்லா கைங்கரியங்களையும் பண்ணாரோ இல்லையோ, அது ஆரண்ய காண்டத்தின் முதல் பாதி. அப்ப 2வது வாக்கியத்தினுடைய அர்த்தம் பிராட்டியோடு கூடின நாராயணனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை முதல் 2.5 காண்டங்களாலே காட்டினார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாதி. சரி, அதற்கு மேலே முதல் வாக்கியத்தின் பொருள் என்ன? பிராட்டியோடு கூடின நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன். இதானே முதல் வாக்கியத்தினுடைய அர்த்தம். இதை மேலிருக்கும் 3.5 காண்டங்களாலே காட்டுகிறார். ஆரண்ய காண்டத்தில் பிராட்டி அபகரித்து செல்லப்பட்டாள், அவளை தேடுகிறார்கள். ஏன் தேடுகிறார்கள் என்றால், உடனடியாக பிராட்டி மறுபடியும் வர வேண்டும். அவள் வந்தால்தான் சரணாகதி செய்பவர்களுக்கு புருஷகாரம் வேண்டுமே. பிராட்டி, நாம் பகவானை பற்றும் போது பிராட்டி திருமார்பில் இல்லை என்றால் அவர் கோபித்துக் கொண்டு நம்மை கைவிட்டாலும் விட்டு விடுவார். அப்ப நாம் அவரை பற்றும் போது பிராட்டி கண்டிப்பாக அருகில் இருக்க வேண்டும். அந்த பிராட்டியை ராவணன் பிரித்து விட்டான். அப்ப ராமன் பிராட்டியை தேடுகிறார். இவள் இல்லாவிட்டால் என்னால் சரணாகதர்களையே ஏற்க முடியாது. அப்ப முதல் வாக்கியத்தில் பிராட்டியோடு கூடின நாராயணனுடைய திருவடிகளை அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த பிராட்டியோடு கூடின என்பதுதான் இந்த ஆரண்ய காண்டத்தினுடைய பின்பகுதியாலே சொல்லப்படுகிறது. ராமன் சொல்வது, இன்று இரவுக்குள் சீதை என்னிடத்தில் மறுபடியும் வந்து சேர வேண்டும். ஏன் அவ்வளவு அவசரம்? சீதையை 4 நாள் விட்டு பிரிஞ்சா என்ன ஆயிடும்னால், சரணாகதன் வந்தால் ரட்சிக்க முடியாது பகவானாலே. சீதை கூட இருந்தால்தான் ரட்சிக்க முடியும். ஆக ஸ்ரீமன் நாராயண சரணவ், பிராட்டியோடு கூடின நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்கிற வாக்கியத்திலே பிராட்டியோடு கூடின என்பது ஆரண்ய காண்டத்தின் பின்பகுதியாலே சொல்லப்படுகிறது. அடுத்து நாராயணன். என்ன நாராயணன்? இப்ப மற்ற 2 குணத்தையும் வச்சுக்கணும். ஞானம், சக்தி. தன்னை யாராவது பற்றினால் அவர்களை காப்பதற்கு வேண்டிய குணங்கள் இருக்கே, அதைத்தான் கிஷ்கிந்தா காண்டத்தில் காட்டினார். வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு வந்த இடர்களை எல்லாம் போக்கி கொடுத்தார். அப்ப உன்னுடைய காரியத்தை செய்வதற்கு சக்தி உண்டு என்பதுதான் நாராயணன் என்கிற சொல்லினுடைய அர்த்தம். அதை கிஷ்கிந்தா காண்டத்தில் காட்டி கொடுத்தார். அப்ப பிராட்டியோடு கூடின ஆரண்ய காண்டத்தின் 2வது பகுதி. நாராயணன் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அர்த்தம். அதற்கு மேலே சரணவ், அவனுடைய திருவடிகள் இருக்கே, அது சுந்தர காண்டத்தினுடைய அர்த்தம். சுந்தர காண்டத்தில் தான் சீதை ஹனுமானிடம் ராமனுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். ஹனுமான் உண்மையாகவே ராமனிடத்திலிருந்து தான் வந்தாரா என்ன என்று தெரிந்ததற்காக கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் தஸ்ய கீதிருஷம், அவர் என்ன அங்க அடையாளங்களோடு இருப்பார்னு கேட்கிறார். ஹனுமான் அதை வர்ணிக்கிறார். அப்ப ராமனுடைய திருமேனியை வர்ணிப்பது சுந்தரகாண்டத்தில் உள்ளது. அதுதான் சரணவ். திருவடிங்கிறது திருமேனி தானே. ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை, பிராட்டியோடு கூடின நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்றால் பிராட்டியோடு கூடின ஆரண்ய காண்டத்தின் பின்பகுதி. நாராயணன்
தன்னை பற்றியவர்களுக்கு காரியத்தை செய்யக்கூடிய சக்தி உடையவன் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அர்த்தம். அவனுடைய திருவடி அது சுந்தர காண்டத்தினுடைய அர்த்தம். கடைசியாக அவரையே சரணமாக பற்றுகிறேன் என்பது விபீஷண சரணாகதியை கொண்ட யுத்த காண்டத்தினுடைய அர்த்தம். அப்போ முதல் 2.5 காண்டங்களாலே துவயத்தினுடைய 2வது வாக்கியத்தின் பொருளை கூறுகிறார். மேல் 3.5 காண்டங்களாலே துவயத்தின் முதல் வாக்கியத்தின் பொருளை கூறுகிறார் வால்மீகி. இப்படி துவயார்த்தத்துக்கு விவரணமாகத்தான் உள்ளது. சுலபமாக வச்சுக்கணும்னால், பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். பிராட்டியோடு சேர்ந்த பாலகாண்டம். நாராயணன் பற்றுவதற்கு எளிதானவர் அயோத்தியா காண்டம். அவருக்கே கைங்கரியம் ஆரண்ய காண்டத்தில் லக்ஷ்மணன் செய்து காட்டினான். அதே போல பிராட்டியோடு சேர்ந்த நாராயணனுடைய திருவடிகளை நான் பற்றுகிறேன் சரணமாக. பிராட்டியோடு சேர்ந்த ஆரண்ய காண்டத்தின் பின்பகுதி. நாராயணன் தன்னை அண்டினவர்களின் காரியத்தை செய்யும் சக்தி உடையவன் கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய பொருள். அதற்கு மேலே சரணவ் திருவடிகள் சுந்தர காண்டத்தினுடைய பொருள். அவரையே சரணமாக பற்றுகிறேன் யுத்த காண்டத்தினுடைய பொருள். இப்படித்தான் துவயார்த்தத்தை ராமாயணம் விவரிக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். அதில் நாம் சுந்தர காண்டத்தில் பாதி வரை பார்த்துவிட்டோம். இன்று நாம் அனுபவிக்க வேண்டியது கடைசியாக முன் வாக்கியத்தினுடைய கடைசி பகுதி. சரணௌ சரணம் பிரபத்யே, பகவானுடைய திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன் என்று விபீஷணன் வெளியிட்ட விபீஷண சரணாகதி பிரகரணம். அதைத்தான் இன்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு முன்னாக கீழே விட்ட சரித்திரங்களையும் பார்த்து விபீஷணன் ஏன் சரணம் புகுந்தான் என்று இன்று அனுபவிக்கலாம். ஆக நினைவில் கொள்ள வேண்டியது துவயார்த்தம். நான் பிராட்டியோடு சேர்ந்த பகவானின் திருவடிகளையே சரணமாக பற்றுகிறேன். பிராட்டியோடு சேர்ந்த பகவானுக்குத்தான் கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்ப 2 இடத்திலையும் பிராட்டியினுடைய சேர்க்கை முக்கியமானது. கடைசியாக சுந்தர காண்டத்திலே ராம நாமாங்கிதமான மோதிரம், அந்த மோதிரத்தை ஹனுமான் சீதையிடம் கொடுத்தார். கொடுத்து அதை கண்டாள். தம் திருஷ்டுவா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவது. மோதிரம் கிடைத்தவுடன் தன்னுடைய கணவனையே அடைந்தது போல் ஜானகி சந்தோஷப்பட்டாள் என்று சொன்னார் வால்மீகி. அதற்கு மேலாக சீதைக்கு நம்பிக்கை வந்தது, ராமன் தான் அனுப்பி உள்ளான் என்று. அதற்கு மேல் கேள்வி கேட்டாள். கதம் வானரானாம் நராணாம் ச கதமாசீத் சமாகமஹா. நீரோ குரங்காக இருக்கிறீர், ராமனோ மனிதன். நரர்களுக்கும் வானரர்களுக்கும் எப்படி சேர்க்கை ஏற்பட்டது? அதே போல ராமனுடைய அங்க அடையாளங்கள் என்ன, அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்க அதை தான் என்ன கதை நடந்தது என்பதை ஹனுமான் விவரமாக கூறினார். ஆனால் அவனுடைய அழகை வர்ணிப்பது என்னால் முடியாது சீதை. எத்தனை ஸ்லோகங்களில் பாடுவது? ராமனுடைய அழகை முடிந்தவரை சொல்கிறேன் என்று தொடங்கி ராமஹா கமலபத்ராட்சः பூர்ணச்சந்திர நிபானனः ரூப தாக்ஷிண்ய சம்பன்னः பிரபூதோ ஜனகாத்மஜே. கமலபத்ராட்சः தாமரை கண்ணனாக இருக்கிறார். பூர்ண சந்திர நிபானனக முழுமையான பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒளி உடையவர் என்று தொடங்கி ராமனுடைய அடையாளங்களை எல்லாம் கூறினார். சீதைக்கும் நம்பிக்கை வந்தது, சரி ராமன் தான் அனுப்பி உள்ளான் என்று. அதற்கு மேலாக தான் ஹனுமான் சீதையிடம் பேசத் தொடங்கினார். இப்போது சீதையை கண்டாகிவிட்டது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஹனுமான் மறுபடியும் வந்து கிஷ்கிந்தைக்கு சென்று சுக்ரீவனிடத்தில் செய்தி சொல்லி படைகளையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து சீதையை ரட்சிக்க வேண்டும். அதற்கு மாற்றாக அவர் ஒரு உபாயத்தை சொன்னார் ஹனுமான். துவாம் தூ பிருஷ்டகதாம் கிருத்வா தரிஷ்யாமி சாகரம். சீதை, இவ்வளவு கஷ்டமே பட வேண்டாம், என்னுடைய முதுகில் நீர் ஏறி அமர்ந்து கொள்ளலாம். இப்போதே எப்படி கடலை தாண்டி இங்கு வந்தேனோ அதே போல மறுபடியும் கடலை தாண்டி சென்று இப்போதே ராமனோடு உம்மை சேர்த்து வைக்கிறேன். யாரையும் அழைக்க தேவையில்லை, யாரோடும் சண்டையிட தேவையில்லை. நான் இப்போதே அழைத்துச் செல்கிறேன், என்னுடைய முதுகில் ஏறிக்கொள்ள வேண்டும் என்று ஹனுமான் பிரார்த்தித்தார். அதை மறுத்துவிட்டாள். ஹனுமன் தூரம் அத்வானம் கதம் மாம் நேதுமிச்சசி. பிரயாணம் மிகவும் நெடியதாக இருக்குமே, உம்மால் எப்படி முடியும்? வேண்டாம், அது சரியாக வரும் என்று எனக்கு படவில்லை, வேண்டாம் என்று சீதை மறுத்துவிட்டாள். ஹனுமான் ஒருவேளை தன்னுடைய சக்தியைத்தான் அவள் சந்தேகப்படுகிறாரோ? ஏனால் ஹனுமான் சின்ன உருவத்தோடு இருந்தார், அவருடைய பெரிய சக்தியை எல்லாம் அவர் காட்டவில்லை. அதற்காக சொன்னார், சக்தி ரஸ்திகி மே போத்வம் ஓடும் லங்காமபி சராவணாம். இந்த லங்கை முழுவதும் என்னை எதிர்த்து வந்தாலும்
அதை எதிர்கொள்ளும் சக்தி எனக்கு உண்டு. என் சக்தியை பற்றி கவலைப்பட வேண்டாம், என் முதுகில் ஏறிக்கொள்ளலாம் என்று ஹனுமான் சொன்னார். சீதை மறுபடியும் மறுத்தாள். உம்முடைய உடல் சின்னதாக உள்ளது, நான் பெரியவளாக உள்ளேன், எப்படி உமக்கு மேல் ஏறி அமர முடியும் என்று சொல்ல, தேவி, இது என் இயற்கையான ரூபம் அல்ல. என்னுடைய சக்தியாலே நான் எவ்வளவு பெரிய ரூபத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சின்னவராக இருந்தவர் தன்னுடைய இயற்கையான வடிவத்துக்கு முதலில் வந்தார். அதற்கு பிறகு பெரிய உருவத்தை எடுத்து தன்னுடைய சக்தியை எல்லாம் சீதைக்கு காண்பித்தாள். சரி, அதையும் சொல்ல முடியாது. அடுத்ததாக சீதை சொன்னாள், நான் பிரபதேயம் ஹி தே பிருஷ்டாத் பூயோ வேகேன கச்சதா. நீர் வேகமாக செல்லும் போது உம்முடைய முதுகை விட்டு நான் விழுந்து விட்டால் என்ன பண்ணுவது? உமக்கு சக்தி இருக்கு, இங்கிருந்து என்னை தூக்கி கொண்டும் தாண்ட முடியும். உடலையும் பெருசாக எடுத்துக்கொள்வீர், கவலை இல்லை. ஆனால் நான் நடுவில் விழுந்து விட்டால், கடலில் விழுந்து உயிர் பிரிந்து விட்டால் என்ன செய்வது? அதனால் வேண்டாம் என்று சீதை சொன்னாள். அதற்கு ஹனுமான் மறுத்து விட்டார். ஒரு நாளும் ஆகாது, எத்தனை ராட்சசர்கள் இடையில் தடங்களாக வந்தாலும் உம்மை காத்து கொண்டே அவர்களை என்னால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். எந்த கவலையும் வேண்டாம், இப்போதே வர வேண்டும் என்று சீதை சொல்ல, ஹனுமான் சொல்ல, சரி, இதற்கு மேல் சாக்கு சொல்லி எதுவும் நடக்காது, உண்மையான காரணத்தை சொல்லிவிடுவோம் என்று சீதை வெளியிட்டாள். பர்த்துஹு பக்திம் புரஸ்கிருத்ய ராமாதன்யஸ்ய வானர நாகம் ஸ்பிரஷ்டும் ஸ்வதோ காத்திரம் இச்சேயம் வானரோத்தம. ஒன்றுமில்லை, ராமனிடத்தில் இருக்கிற பக்தியாலே அவனை தவிர எந்த ஆடவனையும் நான் தொடுவது கிடையாது. ராவணன் சீதையை தொட்ட போதே எவ்வளவு கூனி குறுகினாள் என்றால், நேத்தி ஒரு ஸ்லோகம் பார்த்தோமே, ஹனுமார் நேரே ஒரு மரத்தின் மேலே இருந்து ராமாயண கதையை பாடினார். பாடினவுடன் சா திரியகு ஊர்துவம் ததா அதஸ்தாத் என்று தெரிவித்தாள். அப்போதுதான் சீதை பக்கவாட்டிலும் மேலும் கீழும் நிமிர்ந்து எங்கேருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தாலும். ஏன் அப்படி சொல்லணுமா? சுற்றுமுற்றும் பார்த்தாள்னு சொல்லலாமே, அதென்ன பக்கவாட்டில் பார்த்தாள், அடுத்தது கீழே பார்த்தாள், அடுத்து மேலே பார்த்தாள்னு ஏன் சொல்லணும்னால், ராவணன் எப்போது சீதையை தொட்டு அபகரித்தானோ அன்று முதல் மூடிய கண்களை சீதை திறக்கவே இல்லை. அவன் தொட்டது அவ்வளவு அசகமாக இருந்தபடியால், பொறுத்து கொள்ள முடியாமல் இருந்தபடியால், அதற்கு மேல் கண்ணையே திறக்காமல் கழுத்தையே தூக்காமல் சீதை இருந்தாள். இப்ப ராமகதை கேட்டவுடன் ரொம்ப நாள் ஒரு அங்கத்தை பிரயோகமே பண்ணாட்டா கொஞ்சம் இருட்டு போயிருக்குமோ இல்லையோ, அப்ப அதை மெதுவாக அசைக்குமா போலே பக்கவாட்டில் அசைத்து கீழே பார்த்து பிறகு மேலே பார்த்தாள் சீதைன்னு தெரிவிக்கிறார். அப்ப ராவணன் தொட்டதற்கு பிறகு அது என்னுடைய வசத்தில் இல்லை, அவன் பலாத்காரமாக தொட்டு விட்டான். ஆனால் நானாக ராமனை தவிர எந்த ஆடவனையும் தொடுவதில்லை, அதனால் உன்னுடைய முதுகில் ஏற முடியாது என்று சீதை சொல்லிவிட்டாள். அதற்கும் ஹனுமான் மறுத்தார். இல்லையே தாயே, நான் உம்மை தாயாக பாவிக்கிறேன், கணவனை தொடுவனால் வேற ஆடவனை தொடமாட்டேன், அதனால் என்னுடைய மகனை கூட தொடமாட்டேன்னு எந்த தாயும் சொல்ல மாட்டாளே. நான் உமக்கு மகன், நீர் உலகுக்கே தாய், அப்ப என்னை தொடுவதில் என்ன சங்கோச்சம் உமக்கு? இதுவும் சரியான காரணம் அல்ல, வேறு காரணம் இருக்க வேண்டும் என்று ஹனுமான் சொல்ல, அப்போது சொன்னார், சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா மாம் நயேத் யதி காகுத்ஸ்தஹா தத்தஸ்ய சதிருஷம் பவேத். ஹனுமன்னு, உம்முடைய தோளில் நான் ஏறி வந்தேன் என்றால் அது ராமனுக்கு பெரிய இழுக்காக ஆகிவிடும். கதை என்னன்னு இருக்கும்? யாரோ ஒரு ராவணன் ராட்சசனா, அவன் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சீதையை கொண்டு போய் வைத்தான். யாரோ ஒரு குரங்காம் ஹனுமான் என்று அவர் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்து விட்டு விட்டார். இதுல ராமன் எங்கு என்ன செய்தார் என்று ராமனுக்கு ஒரு இழுக்கு வந்துவிடும். அப்ப நான் என்றுமே ராமனை எதிர்பார்த்து இருக்க வேண்டுமே தவிர என்னை நானே காத்துக்கொள்வது கிடையாது. ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனஹா. எதிரிகளை கொல்லக்கூடியவனான ராமன் லங்கைக்கு வந்து அம்புகளாலே லங்கை முழுவதையும் சூழ்ந்து ராவணனை கொன்று தான் யுத்தத்தில் ஜெயித்து என்னை அழைத்து செல்வான் என்றால் அது அவனுக்கு தகும். அவனுடைய பெருமைன்னு சொல்லல, அவ்வளவு பராக்கிரமம் அவ்வளவு மேன்மை உண்டு ராமனுக்குன்னு சொல்லல. இதை செய்தால்தான் அவர் ராமரே, இதை செய்யாவிட்டால் அவருக்கு குறையாக போய்விடும். ஆகையால் நானாக என்னை காத்துக்கொள்ள முடியாது. சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்னு அன்றி வீசினேன் என்று சீதை தெரிவித்தாள். கம்பர் சாதிக்கிறார், சொல்லாலே என்னால் ராவணனை சுட முடியும். பஸ்பி பவ, நீ இப்போதே சாம்பலாக எரிந்து விடுவாய் என்று சீதை சொன்னால் ராவணன் எழுந்து விடுவான். சொல்லினால் சுடுவேன், அது
தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று அஞ்சி வீசினேன். நான் அதை செய்து என்னையே நான் காத்து கொண்டால் அப்ப பகவானுடைய ராமனுடைய தோளையும் அவன் வில்லையும் நம்பவில்லை என்று ஆகிவிடும். இதுதான் பாரதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. என்னை காப்பது அவனுடைய பொறுப்பே தவிர நானாக என்னை காத்து கொள்ள கூடாது. இது எங்க திருடமா தெரியும்னால் பகவானையே பற்றுகிறேன்னு சொல்றோமோ இல்லையோ, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, அந்த இடத்துல நமஹான்னு இதுல வருது, திருமந்திரத்துல நமஹான்னு வருதோ இல்லையோ, அதற்கு என்ன பொருள் என்றால் எனக்கு மோட்சம் அடைவதற்கு என்னிடத்தில் எதுவும் இல்லை, பகவானே வழி. அப்ப அவரே வழி என்று சொன்னால் நான் முயற்சி செய்யக்கூடாது. நான் அவருக்கு சொத்து, நான் அவருக்கு பரதந்திரை என்று புரிந்து விட்டால் என்னை காத்து கொள்ளும் முயற்சியை கூட நான் செய்ய முடியாது, அவர்தான் வந்து காக்க வேண்டும். அதற்காக சீதை தான் தயங்கி நின்றாள். சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று அஞ்சி வீசினேன் என்று சீதை தெரிவித்தாள். சரி என்று ஹனுமான் ஒப்புக்கொண்டார். இது சரியான காரணம். தான் தன்னை ரட்சித்துக் கொள்ளக்கூடாதுன்னு சீதை எப்படி நினைத்தாளோ அதே போல ஹனுமானும் ரட்சிக்க முடியாது. சீதையை ரட்சிக்க வேண்டியது ராமனுடைய பொறுப்பு. அப்ப அவன் வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்தாள். கண்ணன் கீதையிலே மாம் ஏகம் சரணம் ரஜன்னு சொன்னாரோ இல்லையோ, என் ஒருவனையே சரணமாக பத்துன்னு சொன்ன. ஏன் என்னையே சரணமாக பத்துன்னு சொன்னா போருமே, அந்த ஒருவனையே எதுக்கு சொன்னார்னால் சூக்ஷ்மமான விஷயம். நாம் சரணாகதின்னு ஒன்று செய்கிறோமோ இல்லையோ, பகவான் தான் எனக்கு உபாயம், அவர்தான் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் சரணாகதி. அப்ப இந்த இடத்துல யார் உபாயம், மோட்சத்தை பெற்றுக் கொடுப்பவர் யார் என்றால் பகவான் உபாயம் என்கிற எண்ணம் சரணாகதி என்றார். அப்ப சரணாகதியே உபாயம்னு சொல்லக்கூடாது இல்லையோ. நான் கர்மயோகம் செய்தேன், அதற்காக முக்தி கிடைத்தது, நான் பக்தி யோகம் செய்தேன், அதற்காக முக்தி கிடைத்தது என்று சொல்லலாம். நான் சரணாகதி செய்தேன், அதனால் முக்தி கிடைத்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சரணாகதிங்கிற எண்ணமே நான் எதுவும் செய்ய போவதில்லை, அவர்தான் செய்ய வேண்டும் என்பது. அந்த எண்ணமே ஒரு உபாயமாக எப்படி ஆக முடியும்? நான் செய்யவில்லை என்கிற எண்ணமே ஒரு உபாயமாக ஆனால் அப்ப அந்த எண்ணமே பொய்த்து போகும். அப்ப அவரையே நம்பி இருக்கணுமே தவிர நானாக ஒரு முயற்சியை செய்து முக்தி அடைவதற்கு பார்க்கக்கூடாது, என்னை ரட்சிப்பதற்கு முயலக்கூடாது. அதனால் நான் காத்திருக்கிறேன், உம்மையும் உம்மாலும் நான் ரட்சிக்கப்படக்கூடாது, என்னாலும் நான் ரட்சிக்கப்படக்கூடாது, ராமன் தான் வர வேண்டும் என்று சீதை சொன்னாள். சரி என்று மேலே அவரிடத்தில் ஒரு அடையாளத்தை கேட்டார் ஹனுமான். இப்ப இங்கிருந்து மறுபடியும் புறப்பட்டு ஊருக்கு செல்ல வேண்டும். சென்றால் எப்படி ராமனுடைய அடையாளங்களை சீதை கேட்டாளோ அதே போல் சீதையினுடைய அடையாளங்களை ராமன் கேட்பாரே. அப்ப அவர்களுக்கு மட்டும் தெரிந்த ஏதாவது ஒரு சரித்திரம் அது வேண்டும் என்று ஹனுமான் கேட்க, சீதை ஏகாந்தத்தில் நடந்த காகாசுர விருத்தாந்தம் அதை ஹனுமானுக்கு எடுத்து உரைக்கிறாள். ஒரு முறை வனத்தில் காட்டில் இருக்கும் போது சீதையும் ராமனும் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் மாற்றி மாற்றி படுத்து உறங்குவார்கள். பர்யாயேன பிரசுப்தௌ என்று தெரிவிக்கிறார். முதலிலே சீதை மடியில் தலை வைத்து ராமன் சயனித்திருந்தாராம். அப்போது ஒரு அசுரன், காகாசுரன் என்று பெயர், ஒரு காக்கை வடிவத்தில் இருக்கக்கூடிய அசுரன், அவன் வந்து சீதையினுடைய மார்பிலே தன்னுடைய அலகால் குத்தி ரத்தம் வர வைத்தான். சீதை பொறுத்து கொண்டு தான் அசைந்தால் ராமன் எழுந்து விடுவார். அதனால் காகத்தை விரட்டி விரட்டி பார்த்தால் அது செல்லவில்லை. மறுபடியும் அபச்சாரப்பட்டது. எப்படியோ பொறுத்து கொண்டாள். ராமன் எழுந்து விட்டார். இப்ப ராமன் அமர்ந்திருந்தார். சீதை ராமனுடைய மடியில் தூங்கினாள். சிறிது காலம் தூங்கிவிட்டு மறுபடியும் சீதை விழித்தாள். மறுபடியும் ராமன் சயனித்துக் கொண்டான். அப்ப மறுபடியும் அந்த காக்கோசுரன் வந்து அபச்சாரப்பட்டார். அழகாலே குத்தத் தொடங்கினார். அதற்கு மேல் சீதையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா, ராமன் தூங்கிய அழகை பார்த்தால் எனக்கு எழுப்பணும்னு எண்ணமே வரவில்லை, புத்தியே வரவில்லை. ஆனால் என்ன செய்வது? காகாசுரன் தாக்கினபடியால் ராமனை எழுப்பினார். அவன் குத்தினதிலிருந்து வந்த இரத்த சொட்டுகளே ராமன் பேரிலே விழுந்து ராமன் விழித்தார். என்ன நடந்தது என்று பார்த்தார். அருகில் இருந்த ஒரு தர்ப்பம், அந்த தர்ப்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை அதிலே ஏவி நேரே அந்த காகாசுரன் மீது விட்டார். பிரம்மாஸ்திரம் காகாசுரனை துரத்தி சென்றது. அவன் ஊரெங்கும் சுத்தத் தொடங்கினான். எங்கெங்கு சென்றால் தன்னை யாராவது காப்பார்களோ அங்கெங்கெல்லாம் சென்று பார்த்தான். இந்த அசுரனுடைய தகப்பனார் தேவேந்திரன்.
முதலில் இந்திரனுடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டினார். இந்திரன் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சரி, தன் தாயாருடைய வீட்டுக்கு சென்றார். அவரும் அனுமதிக்கவில்லை. சரி, பெரிய ரிஷிகள் எல்லாம் இருப்பார்களே, மற்ற தேவர்கள் இருப்பார்களே, அவர்களிடத்தில் கேட்கலாம் என்றால் அவர்களும் விடவில்லை. ஏனென்றால் இந்த காகாசுரன் செய்த அபச்சாரத்துக்கு யாராவது அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தால் பின்னாடி துரத்திண்டு வர பிரம்மாஸ்திரம் அவர்களை முதலில் கொன்றுவிடும். அதற்கு பிறகுதான் காகாசுரனுக்கே உயிர் போகும். ஆகையால் யாரும் அனுமதிக்கவில்லை. ச பித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா. 3 உலகங்களையும் சுத்தினான். பித்ரா பரித்யக்தா, தந்தையார் காப்பாற்றவில்லை, கைவிட்டு விட்டார். சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி, மற்ற தேவர்களும் காப்பாற்றவில்லை, மகர்ஷிகளும் காப்பாற்றவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் மறுபடியும் அதே ராமனுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தான். என் தமேவ சரணங்கதா, எந்த ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டானோ அந்த ராமனுடைய திருவடிகளிலேயே விழுந்தான். அப்போது சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வதார்கமபி காகுத்ஸ்தா கிருபையா பர்யபாலயது. அவன் கொலை செய்யவும் தகுதி உடையவன், கொலை செய்யப்படவும் தகுதி. அவனுக்கு சிறந்த தண்டனை, தகுந்த தண்டனை என்னவென்றால் அவனை ராமன் அங்கேயே கொன்றிருக்க வேண்டும். வதார்கமபி, கொலை செய்யப்படுவதற்கு சரியான பாத்திரமாக இருந்தாலும் கிருபையா பர்யபாலயது, தன்னுடைய கருணையாலே ராமன் அவரை மன்னித்து விட்டார் என்று சீதை இந்த கதையை சொன்னாள். இது யாருக்குமே தெரியாது, அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த கதையை சீதை தெரிவிக்கிறாள். இதில் இன்னொரு அழகான ஒரு பகுதி, அதை ராமாயணத்தில் காண முடியாது. ஆனால் வேறொரு பாத்ம புராணம் இருக்கு. பாத்ம புராணத்திலும் ராமாயணத்தின் கதை சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் இங்கு ஒரு விசேஷம் தெரிவிக்கப்படுகிறது. காகாசுரனை பிரம்மாஸ்திரம் துரத்தி தொல்லியோ, எல்லா இடங்களிலும் சுத்தி சுத்தி பார்த்தார், எங்குமே அடைக்கலம் கிடைக்கவில்லை. மறுபடியும் ராமன் திருவடிகளில் வந்து விழ வேண்டும். ஆனால் விழும்போது தன்னுடைய தலை ராமனுடைய திருவடியில் படும்தானே வந்து விழுந்திருக்கணும். சரணம்னு ஒருத்தர்கிட்ட விடுறோம்னா என்ன பண்ணுவோம், நம்ம தலை அவர் காலில் படும்படிக்கு விழுந்து சேவிக்க போகிறோம். ஆனால் காகாசுரன் வந்து விழுந்த போது காகாசுரனுடைய கால் ராமனுடைய திருவடியில் படும்படிக்கு வந்து விழுந்து விட்டான். தலைப்பட வேண்டிய இடத்தில் கால் படும்படிக்கு வந்து விழுந்தான். அப்ப யார் ரட்சிப்பார்கள்? ராமன் ரட்சிக்க மாட்டாரே. சரணம்னு சொல்லணும்னால் தலையை கொண்டு போய் திருவடியில் வைக்க வேண்டும். அதை செய்யாமல் காலோடு கால்படும்படிக்கு விழுந்தான். அப்போது தன் கருணையாலே சீதை தான் அவனை பிடித்து இப்படி திருப்பினான். அவன் தலை எதிர்பக்கம் இருந்ததா, அந்த தலை வந்து ராமனுடைய திருவடியில் படும்படிக்கு சீதை தான் திருப்பினாளாம். மறுபடியும் புருஷகாரமாக சீதை தான் இருக்கிறார். அந்த காகாசுரன் சரணம் என்று சொல்லவில்லை. வந்து விழுந்ததாவது காலில் அவர் திருவடியில் தலைபடும்படிக்கு விழுந்திருக்கலாம், அதுவும் செய்யவில்லை. ஆனால் சீதையினுடைய கருணை உள்ளம் தன்னிடத்தில் தான் அபச்சாரமே பட்டான். ஆனால் தச்சிரகா பாதயோஸ்தஸ்ய யோஜயாமாச ஜானகி, அவனுடைய தலையை பிடித்து திருப்பி அவன் தலை ராமனுடைய திருவடிகளில் படும்படிக்கு சீதை வைத்தாள். அதற்கு பின்னால் ராமன் அவரை காத்து மன்னித்து விட்டுவிட்டான். இந்த கதையை ஹனுமானுக்கு சீதை உரைத்தாள். இதை ராமனிடத்தில் சொன்னால் கண்டிப்பாக நான் சீதையைத்தான் நீர் கண்டீர் என்று அவர் ஒப்புக்கொள்வார் என்று சொல்ல அதையும் கேட்டுக்கொண்டார். அதற்கு மேலே இதம் தஸ்ய நிஷம்சஸ்ய தந்தோ நந்தனோபனம் உத்தமம், அதற்கு மேலே தன்னுடைய சூடாமணி, எப்படி ராமன் தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அனுப்பினாரோ அதே போல் சீதை தன்னுடைய சூடாமணியை எடுத்து, இது ஜனகராஜன் கல்யாணத்தின் போது சீதைக்கு பரிசாக கொடுத்தது. அது கடலிலிருந்து தோன்றின ஒரு ஆபரணம். அந்த ஆபரணத்தை ஜனகராஜன் கொடுத்திருந்தார். இதை ராமனிடத்தில் கொடுத்தால் அது யார் கொடுத்தது என்ன என்று அவர் நினைவு கொள்வார் என்றும் சீதை சொன்னாள். அப்ப கதையையும் பெற்றுக்கொண்டார், சூடாமணியையும் பெற்றுக்கொண்டால் சீதை கவலைப்பட வேண்டாம், நான் மறுபடியும் சென்று ராமனிடத்தில் செய்தி சொல்லி அவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஹனுமான் புறப்பட்டார். வந்த வேலை முடிந்து விட்டது, புறப்பட்டு இருக்கலாம். ஆனால் அதோடு அவர் நிறுத்தவில்லை. தூதன் என்று ஒருவன் சென்றால் வெறும செய்த காரியத்தை, ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருந்தால் அதை சொல்லிவிட்டு வருவது மட்டும் அவனுடைய காரியம் கிடையாது. எதிரினுடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, அவரை எப்படி தாக்கலாம், அவருடைய மனத்தினுடைய திண்மையை குலைப்பதற்கு ஏதாவது செய்யலாமா, தன்னுடைய ராஜா வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் தான் சென்ற இடத்தில் முடித்துவிட்டு வர வேண்டும் இல்லையோ. அதனால் ஹனுமான் யோசித்தார், ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். நான் வந்தேன், யாருக்கும் தெரியாமல் வந்தேன், சீதையை சந்தித்தேன், சென்று விட்டேன் என்றால் ராவணனுக்கு பயமே வராதே.
ராமனுடைய தூதனே இந்த பாடுபடுத்தினால் அப்ப ராமன் எப்படி படுத்துவார்னு அவனுக்கு ஒரு பயம் வரணுமே. அதற்காக ஒரு வனம், அவனுடைய அழகான ஒரு சோலை ஒன்று, அந்த சோலைக்குள்ளே புகுந்தார், அதை துவம்சமாக்கி விட்டார். அதைத்தான் தெரிவிக்கிறார். இதம் தஸ்ய நிஷம் தஸ்ய நந்தனோபமம் உத்தமம் இதம் வித்வம்சயிஷ்யாமி சுஷ்கம் வனம் இவானலஹா. காய்ந்த ஒரு காடு இருந்தால் அதை நெருப்பு எப்படி சிறிது நேரத்திலேயே எரித்து முடித்து விடுமோ, அதை போல் இந்த சோலை முழுவதையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று அழித்தார். அதை பார்த்து சில காவலாளிகள் ஓடி வந்தார்கள், அவர்களையும் தான் கொன்றுவிட்டார். இதை கேட்டு சில படைத்தலைவர்கள் வந்தார்கள், படைகளும் வந்தன, அவர்களையும் கொன்றுவிட்டார். அதற்கு மேலே ராவணனுடைய குமாரன் அக்ஷகுமாரன் என்று பெயர், அந்த அக்ஷன் வந்தான், அக்ஷனையும் தான் கொன்றுவிட்டார். அதற்கு மேல் கடைசியாக இந்திரஜித் தானே வந்து ஹனுமானோடு யுத்தம் நடந்தது. இந்திரஜித்துக்கு புரிந்தது, இவரை நம்மால் கொல்ல முடியாது, இவர் சக்திக்கு நமக்கே அப்பாற்பட்டவராக இருக்கிறார், இவரை கொல்ல முடியாது. அவத்யோயம் இது ஞாத்வா தம் அஸ்திரேண அஸ்த தத்துவவித் நிஜகிராக மகாபாகும் மாருதாத்மஜம் இந்திரஜித். இவர் அவத்தியர், கொல்லவே முடியாது நம்மளால் இவரை, ஆகையால் இவரை சிறை பிடித்து விடலாம் என்று நினைத்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் இந்திரஜித். பிரம்மாஸ்திரமானது ஹனுமானை உடனடியாக கட்டிவிட்டது, கொல்லவில்லை. அவரை சிறைப்பிடிப்பதற்காக தானே பிரம்மாஸ்திரத்தை எய்தான். அப்ப பிரம்மாஸ்திரம் அவரை சிறைப்பிடித்து விட்டது. ஆனால் ஹனுமானுக்கு பிரம்மாவினிடத்திலிருந்து ஒரு வரம் உண்டு. அதாவது பிரம்மாஸ்திரமானது அவரை எதுவும் செய்யாது, அவரை கொல்லவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது, அந்த அஸ்திரத்திற்கு அவர் பேரில் எந்த ஒரு தாக்குதலும் இருக்காது என்று வரம் பெற்று வைத்திருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் தான் யோசித்தார். இதுதான் அந்த பொழுதுக்கு உச்சிதமாக சமயோச்சிதமாக யோசித்து முடிவெடுக்கணுமோ இல்லையோ. ஹனுமான் காட்டிய மிக முக்கியமான குணங்கள் முன்னாடியே நேர்த்தி கொண்டு பார்த்தோம். எவ்வளவு சேர்த்தையும் சீதையை கிடைக்கவில்லை, மனது தளர்ந்து போனார். பிறகு தானே ஒரு உற்சாகத்தை வரவைத்துக் கொண்டு ராமனையும் சீதையும் தியானித்து நீங்கள் தான் காட்டி கொடுக்க வேண்டும் நினைத்து தான் போய் தேடினாரே. அதுவும் ஒரு தூதனுக்கு தாசனுக்கு மிகவும் முக்கியம். ஒரு காரியம் செய்கிறோம், அதில் எத்தனையோ தடங்கல்கள் வரலாம், தள்ளி தள்ளி போகலாம், ஆனால் உற்சாகத்தை இழுக்கக்கூடாது. நாமே மறுபடியும் மறுபடியும் இதை செய்து முடித்தால் பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவார்னு நினைச்சிட்டோம்னால் தானாக உற்சாகம் வரும். அந்த தன்மையும் காட்டினார். இப்ப பாருங்க, என்ன நடக்கிறதோ அந்த முன்னாடி இதை முடிவு பண்ணல. முதலில் வந்த போது அந்த சோலையை அழிக்க வேண்டும் முடிவு பண்ணவில்லை. அந்த சமயத்தில் யோசித்து ராவணனை ஒரு பாடம் புகட்ட வேண்டும்னு செய்தார். அதில் இப்போது ஒரு திருப்பம் வருகிறது. அவரை கொல்ல முயற்சிக்காமல் சிறைப்பிடிக்க இந்திரஜித் முயற்சித்தானோ இல்லையோ, அவரை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு சிறைப்பிடிக்க முடியாது. ஆனால் அவர் யோசிக்க தொடங்கினார். கிரகேண சாபி ரக்ஷோபிகி மகன்மே குணதர்ஷனம் ராட்சசேந்திரேன சம்பாதா தஸ்மாத் கிருணந்து மாபரே. இதுவும் நல்லதா தான் இருக்கும் போல் இருக்கே. இவர்கள் என்னை சிறைப்பிடித்தார்கள் என்றால் ராவணனிடத்தில் அழைத்து செல்வார்கள். அப்ப எந்த கஷ்டமும் இல்லாமல் ராவணனோடு நேருக்கு நேர் நாம் ஒரு முறை பேச முடியும். அவனுக்கு நேரே உபதேசித்து அவன் செய்வது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்த்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமே. சரி, இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்வோம் என்று கட்டுப்பட்டது போலே நடித்தார் ஹனுமர். பிரம்மாஸ்திரத்தால் கட்ட முடியாது, ஆனால் கட்டுப்பட்டவர் போல் நடித்தார். உடனடியாக ராட்சசர்கள் எல்லாம் ஓடி வந்து பெரிய பெரிய சங்கிலி எல்லாம் கொண்டு வந்து துணிகளை எல்லாம் கொண்டு வந்து அவர் கைகளையும் கால்களையும் கட்டினாராம். இந்திரஜித்து தலையில் அடிச்சிருந்தான். பிரம்மாஸ்திரத்தால ஒருத்தரை சிறப்பிடிச்சு வச்சிருந்தா அவருக்கு எதுக்கு சங்கிலியால கட்டணும்? அதை பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டு அவரால் வர முடியாது. இவர்கள் சங்கிலியால் கட்டினார். சனப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலேன்னு தெரிவிப்பார்கள். பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு இயல்பு, தான் மட்டும் ஒரு இடத்தில் இருந்தால் இருக்கும், வேறு ஒருவரையும் அங்கு வைத்தால் தான் இருக்காது. எப்போ இவர்கள் சங்கிலியை கொண்டு வந்து கட்டினார்களோ அதுக்கு ரொம்ப ரோஷம் உண்டு. தன்னையும் கட்டுவதற்கு பயன்படுத்தி சங்கிலியும் கொண்டு வந்து கட்டினால் தான் இருக்க மாட்டார், பிரம்மாஸ்திரம் விலகிவிடும். அப்படி அவரும் விலகினார். சங்கிலிகளாலே கட்டி வைத்திருந்தார், பிரம்மாஸ்திரமே கட்டாது. இவர்கள் கட்டின சங்கிலி எம்மாத்திரம் ஹனுமானுக்கு சரி என்று பொறுத்து கொண்டார். ராவணனிடத்தில் சென்றார். நேரே ராவணனுக்கு முன்னால் அமர்ந்து ராமனை பற்றி தான் போதிக்க தொடங்கினார். சபத்தஸ்தேன வல்கேன முக்தோஸ்திரேன வீரியவான் அஸ்திரபந்தஸ்ய சான்யம் ஹி ந பந்தம் அனுவர்த்ததே. பிரம்மாஸ்திரம் என்பது வேறொருவற்றால் கட்டினால் அப்ப தான் பிடித்து வைத்திருந்த கட்டை நழுவ விட்டுவிடும். ஆகையால் பிரம்மாஸ்திரம் விலகியது. ராவணனிடம் சென்றார். நீ யார், எதற்காக வந்தாய் என்று ராவணன் கேட்க அதை சொல்வதற்காகத்தானே வந்தேன். தூஹ்தோகம்
इति विज्ञाय राघवस्य अमितौजसः श्रूयतामेव वचनं मम पत्यमिदं प्रभो. ராவணா, நான் ராமனுடைய தூதன், அவருக்கு தாசன். உனக்கு நல்வார்த்தை சொல்வதற்காக வந்துள்ளேன். நான் சொல்வதை கவனமாக கேள் என்று தொடங்கி, ராமன் எப்பேற்பட்டவன், தசரதனுடைய குமாரன், இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றினவன், சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரம், அவரிடம் நீ அபச்சாரப்பட்டு ஒரு நாளும் நீ பிழைக்க முடியாது என்று சொன்னார். துவயா விஜ்ஞாத பூர்வஸ்ச வாலி வானர புங்கவஹ சதேன விகத சங்கே ஷரேண ஏகேன வானரஹா. ராவணனுக்கு தெரிஞ்ச பாஷையில ராமனுடைய பெருமை சொல்லணுமோ இல்லையோ, அதற்கு என்ன சொன்னார்? ராவணா, வாலின்னு ஒருத்தர் இருந்தாரே, உனக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆமா தெரியுமே, வாலி சுக்ரீவனுடைய அண்ணன், கிஷ்கிந்தைக்கு அரசனா இருந்தார். என்னால் அந்த வாலியை எப்படி தெரியும்னு கேட்டார். ராவணன் ஒரு முறை வாலியோடு சண்டையிடுவதற்காக சென்றான். எனக்கு இப்ப நீ சண்டையிட வேண்டும்னு கேட்டார். அப்ப வாலிக்கு சந்தியாவந்தனம் செய்வதற்கான நேரம் இருந்தது. வாலி சந்தியாவந்தனம் பண்றது ஒரு இடத்தில் நின்று கொண்டு கிழக்கு நோக்கி அர்க்கியம், தெற்கு நோக்கி அர்க்கியம்னு பண்ண மாட்டாராம். தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நேர கிழக்கு மூலை, உலகத்தினுடைய கிழக்கு மூலைக்கு சென்று அங்கு அர்க்கியம் செய்வார். உலகத்தினுடைய தெற்கு மூலைக்கு சென்று அர்க்கியம் செய்வார். உலகினுடைய வடக்கு மூலைக்கு சென்று அர்க்கியம் செய்வார். அப்படி செய்பவர் வாலி, அவ்வளவு பலசாலி. அந்த சமயத்துக்கு ராவணன் வரவே, இப்போதெல்லாம் யுத்தம் செய்ய முடியாது, சந்தியாவந்தனம் செய்யணும்னு சொன்னார். ராவணன் வற்புறுத்தினான். சரி என்று ராவணனை தன்னுடைய கையிலே இப்படி இடுக்கி கொண்டு கிழக்கு மூலைக்கு போயிட்டு அர்க்கியம் விட்டு, தெற்கு சென்று அர்க்கியம் விட்டு, வடக்கு சென்று அர்க்கியம் விட்டு மறுபடியும் கிஷ்கிந்தைக்கு வந்தார். பிடித்து கொண்டிருந்த ராவணனை விட்டார். விடுவித்து விட்டு, ராவணா இப்போது யுத்தம் செய்யலாமான்னு கேட்டாராம். யுத்தமே வேண்டாம், புரிஞ்சு போச்சு, நிச்சயமாக தோர்த்து விடுவேன் என்று ராவணன் விலகிவிட்டான். அப்பேற்பட்ட வாலி நீ கண்டு பயந்தாயே, அவர் ஹதஹா ஏகேன பாணேன, ஒரே அம்பாலே ராமனால் கொல்லப்பட்டார். அப்ப வாலிக்கே அவ்வளவு ஏற்றம், அவரிடத்திலேயே நீ தோற்றவன் என்றால் ராமனுக்கு நீ எம்மாத்திரம்? சீதாயா தேஜசா தத்தாம் ராம கோப பிரதீபிதாம் தஹ்யமானாம் இமாம் பஷ்ய புரீம் சாட்ட பிரதோலிகாம். ராவணா, கண்டிப்பாக லங்கை எரிய போகிறது. சீதையினுடைய தவ வலிமையாலே, ராமனுடைய கோபத்தாலே கண்டிப்பாக லங்கை எரியும். அதனுடைய நாசத்துக்கே நீதான் காரணமாக ஆவாய். ஒரு நாளும் முன்னால் ராமனோடு சண்டையிட முடியாது. இப்போது சொல்கிறேன், ஒரே ஒரு உண்மையை சொல்லுகிறேன். சத்தியம் ராட்சச ராஜேந்திர ஸ்ருணுஷ்வ வச்சனம் மம ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதா. நான் ராமனுக்கு தாசன், ஆகையால் உனக்கு நன்மை சொல்லுகிறேன். ஏன் ராமதாசன் தான் எனக்கு ஏன் நன்மை சொல்லணும்னால், எங்க சுவாமிக்கு உண்மையை தவிர பேச தெரியாது. அவருடைய தாசனான எனக்கும் உண்மையைத்தான் பேச தெரியுமே தவிர உன்னை வஞ்சனை செய்வதற்காக பொய்யாக நான் பேசவில்லை. உனக்கு எது நல்லதோ அதைத்தான் கூறுகிறேன். சரி, தாசன் மட்டும் பார்க்காதே, தூதனாக வந்தேன். தூதனுடைய தர்மம் எதிர் அரசனுக்கும் எது உண்மையாக நல்லதோ அதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப என்னை தாசன் என்று பார்த்தாலும் ராமனுடைய தாசன், அப்போ உண்மையேதான் பேசுவேன் என்று புரிந்து கொள். தூதன் என்று பார்த்தாலும் தூதனுடைய தர்மத்தை மீறி தவறாக பேச மாட்டேன், புரிந்து கொள். மற்றொன்று வானரஸ்ட விசேஷத்தா, நான் வானரமாகவும் உள்ளேன். உங்கள் சண்டையில் எனக்கு பங்கில்லை. அப்ப நடுநிலைமையோடு இருந்து நான் கூறுகிறேன். அப்ப நான் சொல்வதை கேள். சத்தியம், நான் சொல்லுவது உண்மை. உன்னால் ராமனை ஜெயிக்க முடியாது. பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தாயுதி ராமவத்தியம். யுத்தத்திலே ராமன் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த வியக்தியை நான்முகனாராலேயும் காப்பாற்ற முடியாது, சிவபெருமானாலேயும் காப்பாற்ற முடியாது, இந்திரனாலேயும் காப்பாற்ற முடியாது. பிரம்மா ஸ்வயம்பூஹு சதுரானனோவா. ஸ்வயம்பூன்னு பகவானுக்கு பேர். பிரம்மா தான் தானே முதலில் தோன்றினார். நாராயணுடைய நாபி கமலத்திலிருந்து தானாக தோன்றி மேலே சிருஷ்டி செய்கிறார். அப்ப ஸ்வயம்பூவான பிரம்மாவும் உன்னை காப்பாற்ற முடியாது. ருத்ரஸ் திரிநேத்திரஸ் திரிபுராந்தகோவா, திரிபுர சம்ஹாரம் செய்த சிவபெருமான் முக்கணானாலேயும் உன்னை காப்பாற்ற முடியாது. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, தேவர்களின் தலைவனான இந்திரனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. திராத்தும் ந சக்தாயுதி ராமவத்தியம், ராமன் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார், துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி துவயிச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிம் அன்யைஹி. ராமா, உன்னை தவிர வேறு யாரும் இருந்து பிரயோஜனமில்லை. நீ ஒருவரை ரட்சிக்கிறேன் என்று முடிவெடுத்து விட்டால் வேறு யாரும் தேவையில்லை, நீயே போரும் ரட்சிப்பதற்கு.
நீ ஒருவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் வேறு யார் வந்தாலும் தடுக்க முடியாது, கண்டிப்பாக கொன்று விடுவாய். அப்ப ராமனுடைய எண்ணம் நடக்குமே தவிர மற்ற யார் இருப்பதும் இல்லாததும் எந்த ஒரு வேறுபாடையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கிறார். அப்படி சொன்னார், பிரம்மாவாகவே இருந்தாலும் காக்க முடியாது, சிவனாகவே இருந்தாலும் காக்க முடியாது, இந்திரனாகவே இருந்தாலும் காக்க முடியாது. இந்த இடத்துல கிரமம் மாத்திதான் இருக்கணும். பிரம்மா என்பவருக்கு தான் இருக்கிறதுலே பலம் அதிகம். அவரை விட பலம் குறைந்தவர் சிவபெருமான், அவரை விட பலம் குறைந்தவர் இந்திரன். அப்ப சொல்லும் போது இந்திரனாலேயே காக்க முடியாது. ஏன் இந்திரன் விட்டுடுங்க, சிவபெருமானால கூட காக்க முடியாது, சிவனை கூட விட்டுடுங்க, பிரம்மாவால கூட காக்க முடியாது என்று ஏற்றி கொண்டுதானே செல்ல வேண்டும். ஆனால் ஹனுமான் சொல்வது இறக்குகிறார், பிரம்மாவாலேயே காக்க முடியாது, சிவனாலையும் காக்க முடியாது என்றால் சொல்லவே வேண்டாமே. பிரம்மாவினுடைய சக்திக்கு அவராலேயே முடியாதுனால் சிவனாலும் முடியாது என்று தன்னடையே கிடைக்குமே. எதற்கு இந்த கிரமத்தில் சொல்லுகிறார் என்றால், வேதத்திலே ஒரு வாக்கியம், ச பிரம்மா ச சிவா சேந்திரஹா சோக்ஷர பரமஸ்வராட். நாராயணன் தான் பிரம்மாவுக்கும் தலைவன், சிவனுக்கும் தலைவன், இந்திரனுக்கும் தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதம் அந்த கிரமத்தில் சொன்னதொல்லையோ, அதனால் அந்த வேதத்தின் அவதாரமான ராமாயணத்திலும் இதே வரிசையில் சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மாவும் காக்க முடியாது, சிவபெருமானும் காக்க முடியாது, இந்திரனும் காக்க முடியாது என்கிற வரிசையில் சொன்னார். பொருள் கொள்ளும் போது நாம் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். ராமன் ஒருவனை கொல்வதற்காக முற்பட்டால் இந்திரனாலும் கொல்ல முடியாது, அவரை விட உயர்ந்தவரான பரமசிவனாலும் கொல்ல முடியாது, காப்பாற்ற முடியாது, அவரை விட உயர்ந்தவரான பிரம்மாவாலும் காப்பாற்ற முடியாது என்று ராவணனுக்கு எடுத்துரைத்தார். அதுவும் அவருக்கு புரியவில்லை. கடைசியாக அவர் கொன்று விடலாம். ராவணன் இவர் சொன்னது எதையும் கேட்கவில்லை. சரி, இந்த குரங்கு வந்து நம்முடைய ராஜ்யத்தை எல்லாம் பார்த்து விட்டது, அந்த பெரிய ஒரு சோலையும் அழித்து விட்டார், அதனால் ஹனுமானை கொன்று விடலாம். ராமனுடைய பெருமையை அவர் பேசினவுடன் ராவணனால் தாங்க முடியவில்லை, கொல்லலாம் என்று முற்பட்டார். அப்போது விபீஷணன் தான் தடுத்தான். ராஜாவே, இது தவறானது, ராஜாவினுடைய நீதிக்கும் புறம்பானது, உலக நீதிக்கும் புறம்பானது. ராஜா ஒரு ராஜாவோடு சண்டையிடலாமே தவிர வந்த தூதனை கொல்வது என்பது ராஜ தர்மம் கிடையாது. தூதனை என்றுமே எந்த ஹிம்சையும் செய்யக்கூடாது. அதனால் இவனை கொல்ல வேண்டாம், வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் என்று சொன்னார். ராஜன் தர்ம விருத்தம் ச லோக விருத்தேஷ்ச கர்ஹிதம் தவச்ச அசரதுஷம் வீர கபேரஸ்ய பிரமாபணம். வேண்டாம் அரசனே, இது வேண்டாம், வேற ஏதாவது தண்டம் கொடுன்னு சொன்னார். ராவணன் யோசித்தான். குரங்குகளுக்கெல்லாம் தங்களுடைய வால்ல தான் ரொம்ப கர்வம் உண்டாமே, வாளை பற்றி மிகுந்த அபிமானம் உண்டு. அப்ப இவருடைய வாலிலே நெருப்பை வைத்து விடுவோம் என்று முடிவு செய்தார். அவருடைய அழைத்து சென்றார்கள். வாலிலே நெருப்பு வைத்து வீதி முழுவதும் அழைத்து ஊர்வலமாக செல்லலாம், அனைவரும் பார்த்து சிரிக்கட்டும் என்று ராவணன் சொன்னார். சரின்னு புறப்பட்டார்கள். அப்பவாவது ஹனுமான் தப்பிச்சு போயிருக்கணும் இல்லையோ. முதலிலாவது சோலையை அழிப்பதற்காக தங்கினார். அதற்கு பிறகு ராவணனை கண்டு பேச வேண்டும் என்பதற்காக தங்கினார். அதற்கடுத்து வாலில் நெருப்பு வைக்கும் போது எதற்கு இருந்தார் என்றால், அப்போது யோசித்தார், நேற்றைய தினம் இரவு பொழுதில் இந்த லங்கையை முழுக்க அவர் சுத்தி வந்திருக்கார். ஆனால் இரவானபடியால், மேலும் சீதையை தேடுவதையே தனக்கு குறியாக கொண்டிருந்தபடியால் லங்கையில் என்னென்ன பலங்கள் பலவீனங்கள் உள்ளன அவர் பார்த்து கொள்ளவில்லை. அதனால் நல்லதுதான், மறுபடியும் வீதி வீதியாக அழைத்து செல்வார்கள், எல்லா இடத்திலும் பார்த்து வரலாம்னு முடிவெடுத்தாராம். ஹனுமான் தெரிவிக்கிறார், ராத்திரௌ நகி சுத்ருஷ்டா மே துர்க கர்ம விதானதா அவசியமேவ திரஷ்டவ்யா மயா லங்கா நிஷாக்ஷயே. பகல் வந்து இரவு முடிந்த பிறகு வெளிச்சத்தில் லங்கையை நான் பார்க்க வேண்டும், அப்போதுதான் பலவீனங்களை சரியாக அறிய முடியும். அப்ப இதுவும் நல்லதுதான் என்று பின்னால் சென்றார். தீயில் வாலிலே தீ வைத்தார்கள். சென்று கொண்டிருந்தார். இந்த செய்தி சீதையை சென்று அடைந்தது. உன்னை ஒரு குரங்கு பார்க்க வந்ததே, அவரை சிறை பிடித்து விட்டார்கள். ராவணன் அவருக்கு மரண தண்டனை விதித்தார். சரி, வேண்டாம் என்று விபீஷணன் சொல்ல, அவர் வாலிலே தீ வைத்து விட்டார்கள், அவர் எரிந்து சாம்பலாகி விடுவார் என்று சொல்ல, அப்போது சீதை பிரார்த்தித்தாள் அக்னி பகவானிடம், யத்யஸ்தி பதிசுஷ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபஹ யதிவா த்வேக பத்னித்வம் சீதோபவ ஹனுமதஹ. நான் இதுவரை தவம் செய்தவள் என்பது உண்மையாக இருக்கும் என்றார். நான் இதுவரை பதிவிரதையாக ராமனை மட்டுமே நினைத்தேன் என்பது உண்மையாக இருக்கும் என்றார். அதே போல யதி பதி சுஷ்ரூஷா, இதுவரை என் கணவனுக்கு நான் சேவை செய்தது உண்மையாக இருந்தால், அப்ப இந்த நெருப்பு ஹனுமானை
பொறிக்காமல் சுட்டி எரிக்காமல் இருக்கட்டும். சீதோபவ ஹனுமதா, ஹனுமானுக்கு நெருப்பே குளிர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சீதை பிரார்த்தித்தாள். அவளின் பிரார்த்தனைக்கிணங்க அக்னி பகவானும் ஹனுமானை எரிக்காமல் விட்டுவிட்டார். சரி என்று முற்பட்டார். அனைவரும் வாளை நெருப்ப வைத்து ஆங்காங்கு எடுத்து சென்றார்கள். இப்ப அடுத்து என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டிய இடத்தெல்லாம் பார்த்தாச்சு. சீதையை கண்டாகிவிட்டது. ராவணனுக்கு தன்னுடைய பலத்தையும் எடுத்து சொல்லியாச்சு. ராமனுடைய பலம் என்ன, நீ நாசத்தை அடையப் போகிறாய் என்று ராவணனிடமும் சொல்லியாகிவிட்டது. லங்கையனுடைய நல்ல எங்கெங்க பலவீனங்களோ அதையும் பார்த்து விட்டார். இனி என்ன செய்ய வேண்டும்? கிண்ணு கலு அவசிஷ்டம் மே கர்த்தவ்யம் இக சாம்பிரதம் யதேஷாம் ரக்ஷசாம் பூயः சந்தாப ஜனனம் பவேத். நாம் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். இவர்கள் எல்லாம் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். ராஜாவை பார்த்து ராமனை பற்றி சொன்னோமே தவிர இன்னும் ஊர் மக்களுக்கு ராமனுடைய பயம் என்னன்னு தெரியவில்லை. அது தெரியும்படி செய்யணும் என்பதற்காக தன்னுடைய வாளில் இருந்த நெருப்பை ஊர் முழுவதுமாக பரப்பிவிட்டார் வேகமாக. எப்படி ஒரு நல்ல காற்று அடித்தால் நெருப்பு வேகமாக பரவுமோ அதை போல் எல்லா இடத்திலும் நெருப்பை பரவ விட்டார். அதற்கு பிறகுதான் ஞாபகம் வந்தது, ஐயோ, நெருப்பு வைக்கும் போது சீதை இருந்த அசோகவனத்திலும் வைத்திருந்தால். அவர் வேகமாக சென்ற போது பார்க்கவில்லை. ஒரு இடத்துல நெருப்பு வச்சா இங்க மட்டும்தான் எரியுமான்னு, எல்லா இடத்திலும் பரவும். அப்ப என்ன செய்வது? சீதைக்கு கட்டம் நேர்ந்திருக்குமோ என்று நினைத்து அவளுடைய அனுகிரகத்தாலே எனக்கே நெருப்பு சுடல, அவளுக்கு என்ன ஆகியிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது என்று முடிவெடுத்து கொண்டு மறுபடியும் சீதையிடம் சென்றாள். தாயே, நான் வந்த காரியம் முடிந்து விட்டது, புறப்பட்டு ராமனிடம் செல்கிறேன். ஏதாவது கடைசி வார்த்தை சொல்ல வேண்டுமா என்று கேட்க, ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே ரக்ஷசாம் மத்தியே, இந்த ராட்சர்களுக்கு நடுவில் இன்னும் 1 மாச காலம்தான் என்னால் உயிரை தரித்திருக்க முடியும். அதற்கு மேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ராமன் என்னை காக்க வேண்டும் என்றால் அதற்குள் வர வேண்டும் என்று சீதை சொன்னாள். ஹனுமான் கேட்டுக்கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் செல்ல வேண்டும். ஹனுமதா வேகவதா வானரேண மகாத்மனா லங்காபுரம் பிரதக்தம் தது ருத்ரேண திரிபுரம் யதா. எப்படி ருத்ர பகவான் திரிபுரத்தை எரித்தாரோ அதை போல் லங்கை முழுவதையும் எரித்தார். சீதையிடம் விடை பெற்றுக் கொண்டார். ஆகாச மார்க்கமாக வரும்போது பெரிய சத்தமிட்டு கொண்டே ஹனுமான் வந்தாராம். கடலை தாண்டி கடற்கரையை அடைந்து விட்டார். தொலைவில் அந்த மகேந்திரகிரியில் தானே புறப்பட்டு லங்கைக்கு சென்றார். இப்ப திரும்ப வரும்போது மகேந்திரகிரி கண்ணில் பட்டது. அது கண்ணில் பட்டவுடன் பெரிய சத்தமிட்டு கொண்டு ஹனுமான் கத்தி கொண்டு தான் ஜெயித்ததை காட்டுவதற்காக சத்தம் எழுப்பிக் கொண்டு வந்தாராம். ஏனென்றால் இந்த பக்கம் ஹனுமார் சென்றதிலிருந்து என்ன நடந்தது என்று குரங்குகளுக்கு தெரியாது. அங்கதன், ஜாம்பவான் அனைவரும் அந்த கடற்கரையிலேயே அமர்ந்து என்ன நடக்குமோ, ஹனுமானும் வரவில்லை, அப்ப நாம் உபவாசம் இருந்து உடலை விட்டுட வேண்டியதுதான் என்கிற எண்ணத்தில் இருக்கும்போது தான் ஜெயித்து விட்டேன் என்கிற செய்தியை எவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு தெரிவிக்க முடியுமோ தெரிவிக்கணும். அவர் சத்தமே போடாமல் பேசாமல் மெதுவா வந்து ஆகாசத்துக்கு இறங்கி தலையை குனிய போட்டுண்டு நடந்து வந்தார்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சீதையை அவர் காணவில்லை, நாம் மறுபடியும் இழந்து விட்டோம், தோற்று விட்டோம் என்று ஒரு பயம் வருமோ இல்லையோ. அப்ப அவரை கண்டதிலிருந்து அவர் அருகில் சென்று சீதையை கண்டேன்னு சொல்ற வரைக்கும் அந்த காலத்துல மனசு எவ்வளவு பதட்டப்படும். அதனால் தொலைவில் இருக்கும் போதே தான் சீதையை கண்டதற்கு அறிகுறியாக சத்தமிட்டு கொண்டு வந்தாராம். ஆண்டாள் திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி என்று பிரார்த்திக்கிறார். நீ வருண பகவான் என்ன செய்ய வேண்டும்? ஆழியுள் புக வேண்டும். நல்லா சாகரத்துக்குள்ளே சென்று நீரை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆர்த்து ஏறி நல்லா சத்தம் போட்டுண்டு நீ மேலே ஆகாசத்தில் ஏற வேண்டும்னு தெரிவிக்கிறார். ஏன் சத்தமிட வேண்டும்? சத்தமிடாமல் மேகம் வந்தால் மழை பெய்யாதானால் சத்தமிட்டு கொண்டு வந்தால்தான் மக்களுக்கு ஆனந்தம், மழை பெய்ய போகிறது என்று. அப்ப அந்த ஆனந்தத்தை கொடுப்பதற்காக ஆர்த்து ஏறின்னு சொன்னாள். அதே போல இந்த குரங்குகளில் மனம் மறந்தக்கூடாது என்பதற்காக ஹனுமான் சத்தமிட்டார். அங்கிருந்து வந்தார். ஜாம்பவானையும் அங்கதனையும் பார்த்தார். நடந்த கதையெல்லாம் சொன்னார். சரி, உடனடியாக சுக்ரீவனிடம் சென்று நடந்ததை சொல்லி அனைவரையும் திரட்டி வருவோம் என்று புறப்பட்டார்கள். செல்லும் வழியிலே மதுவனம் என்று ஒரு அழகான சோலை, சுக்ரீவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சோலை இருந்தது.
அங்கு யாரையுமே அனுமதிக்கவே மாட்டார்கள். சுக்ரீவன் செல்லலாம், அது ஒண்ணுமே அழகு குறையாமல் அப்படியே பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அந்த மதுவனத்துக்குள் சென்று குரங்குகள் அனைவரும் சேர்ந்து துவம்சம் செய்து விட்டார்கள். மரங்களை எல்லாம் எடுத்து கீழே போட்டு காய்கனிகளை எல்லாம் உண்டு அந்த இடத்தையே நாசம் செய்து விட்டார்கள். அந்த இடத்தை யார் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாரோ, ததிமுகன் என்று அவருக்கு பெயர், அவர் சுக்ரீவனிடத்திலே ஓடினார். ஓடிப்போய் ஹனுமான், அங்கதன் முதலான குரங்குகள் எல்லாம் வந்து மதுவனத்தையே அழித்து விட்டார்கள். சுக்ரீவா, பெரிய அபச்சாரம் உன்னிடத்தில் செய்துள்ளார்கள் என்று அவர் சொன்னார். வனம் நிசிஷ்ட பூர்வம் தே நாசிதம் தத்து வானரைஹி கிருத்ஸ்னம் மதுவனம் செய்வ பிரகாமம் தைஷ்ச பக்ஷ்யதே. அவர்கள் ஆசைப்பட்டபடிக்கு எதையெல்லாமோ எடுத்து உண்கிறார்கள். உன்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே புகுந்தார்கள். நான் தடுக்கச் சென்ற போது என்னையும் என் தொண்டர்களையும் அடித்து விரட்டி விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லைன்னு சுக்ரீவன் காலில் விழுந்த சுக்ரீவனுக்கு ஒரே ஆனந்தம். தன்னுடைய வாளை எடுத்து பின்னாடி இருக்கிற கல்லில் அடிச்சாராம். குரங்குக்கு ஆனந்தம் வந்தா வாளை எடுத்து அடிக்குமா. அப்படி பின்னாடி இருந்த கல்லில் அடிச்சார். ராமன் அருகில் இருந்தார். கேட்டார், ஏன் சுக்ரீவா, உனக்கு பிடித்த வனமாயிற்றே, அந்த சோலையை அழித்து விட்டார்கள்னு கேள்விப்பட்டால் ஏன் ஆனந்தப்படுகிறாய் என்றால், சுக்ரீவன் தெரிவித்தான், அவர்கள் சென்ற காரியத்தை முடித்து விட்டார்கள், அதனால் ஆனந்தப்பட்டேன்னு சொன்னார். எப்படி சொல்கிறாய் சென்ற காரியம் நடந்தது என்றால், ஏற்கனவே 1 மாதத்துக்குள் நான் வர வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். மற்ற வானரர்கள் அனைவரும் வந்தார்கள். தெற்கு திசையில் சென்றவர்கள் மட்டும் வரவில்லை. அப்போ காலம் தாமதமாக வந்து அப்படி வரும்போதும் மதுவனத்தை அழித்து வருகிறார்கள் என்றால் அப்ப கண்டிப்பாக சீதையை கண்டிருக்க வேண்டும் என்று சுக்ரீவன் சொன்னான். நைஷாம் அகிருத காரியாணாம் ஈதிருஷஸ்யா யதிக்ரமஹ வனே யத் அபிஷன்னாஸ்தே சாதித்தம் கர்ம தத்ருவம். கண்டிப்பாக சீதையை கண்டிருப்பார்கள். அது இல்லாவிட்டால் நேரே வந்து நிற்பதற்கே பயமாக இருக்கும். மதுவனத்தையும் அழித்து வருவதற்கு ஒரு நாளும் அவர்கள் சாகசமுடையவர்கள் அல்லர். ஆகையால் சீதையை கண்டார்கள் சொன்னார். இவர்களுக்கு எதிர்பார்ப்பு. அந்த குரங்கு கூட்டம் வரத் தொடங்கியது. அனைவருமாக வந்து பின்னாடி ஹனுமான் வர, கடைசியில் ஹனுமான் வருகிறார். ஒவ்வொரு குரங்காக வந்து ராமனை விழுந்து சேவித்தது. நீ கண்டாயான்னு கேட்டார். நான் அல்ல, பின்னாடி வருகிறார்னு விலகிடுது. அடுத்த குரங்கு வந்து ராமன் காலில் விழுந்தது. நீ சீதையை கண்டாயான்னு கேட்டார். நான் அல்லன்னு அந்த குரங்கும் விலகித்து. இப்படி ஒவ்வொரு குரங்காக வந்து கடைசியாக ஹனுமான் வந்தார். காலில் விழுந்து வணங்கினார். நீர் கண்டீரா என்று கேட்க, திருஷ்டா தேவீது ஹனுமத்தா ஹனுமத் வதனாத் அமிர்தோபமம் ஆகர்ணிய வச்சனம் ராமஹா ஹர்ஷமாப சலக்ஷ்மணஹா திருஷ்டா தேவி. நான் சீதையை பார்த்து விட்டேன் என்று ஹனுமான் சொன்னதை கேட்டு ராமனும் லக்ஷ்மணனும் ஆனந்தப்பட்டார்கள். வால்மீகி ராமாயணத்தில் இவ்வளவுதான் இருக்கு. திருஷ்டா தேவி, நான் சீதையை பார்த்து விட்டேன் என்று கம்பர் அழகாக தெரிவிக்கிறார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் நான் சீதையை பார்த்தேன். முதலில் சீதையை சீதை அப்படின்னு சொல்லியிருந்தால் சீதைக்கு என்ன ஆயிற்றோன்னு ராமனுக்கு பதட்டமா இருக்கும். சீதை ராவணனால் கடத்தி செல்லப்பட்டாலே, இறந்து விட்டாளா, அல்லது ராவணன் ஏதாவது செய்து விட்டானா என்று பயப்படுமோ இல்லையோ. கண்டனன், கண்டு விட்டேன், பயம் இல்லைன்னு முதல்ல சொன்னார். அடுத்தது ராவணன் தவறாக நடந்திருப்பானோ, பலாத்காரம் செய்திருப்பானோனால் கற்பினுக்கு அணியை, எதுவும் அவன் செய்யவில்லை, இன்னும் தன்னுடைய கற்போடு இருக்கிறாள், கற்பினுக்கு அணியைன்னு தெரிவித்தார். ஆக முதலில் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் சொல்லிட்டு அதற்கு பின்னால் நான் அவரை பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறார். நங்கையை கண்டேன் அல்லேன், நான் சீதையை பார்க்கவில்லை. முதலில் கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் நான் நங்கையை கண்டேன் அல்லேன். அப்ப என்ன, இப்பதானே பார்த்தேன்னு சொன்னீர்னால், இருப்பிறப் என்பதொன்னும் இரும் பொறை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன். அங்க ஏதோ 3 நெருப்பு இருந்தது, 3 சேர்ந்து நாட்டியம் ஆடித்து. இற்பிறப்பு, உயர்ந்த குடியில் பிறப்பு என்கிற ஒரு ஏற்றம். இரும் பொறை, பூமிக்கு சமமான பொறுமை என்கிற ஒரு குணம். கற்பெனும் பெயரதொன்னும், ராமனை தவிர மனதால் யாரும் நினைக்காத கற்பு. இந்த 3 குணங்களும் சேர்ந்து அசோகவனத்தில் நாட்டியம் ஆடியதே தவிர, இதை தவிர பெண் என்று நான் யாரையும் பார்க்கவில்லை. இந்த 3 பேரும் நாட்டியம் ஆடினதைத்தான் கண்டேன் என்று ஹனுமான் சொன்னார். ராமனுக்கு மிகுந்த ஆனந்தம். என்ன சொன்னாள்? மதுரா மதுராலாபா கிம் ஆக மம பாமினி, இனிமையாக பேசக்கூடியவளாயிற்றே சீதை, என்ன சொன்னாள் என்று கேட்க ஹனுமான் விரிவாக தாங்கள் பேசியதையெல்லாம் சொன்னார். காகாசுர விற்த்தாந்தத்தையும் எடுத்துரைத்தார்.
ராமா, ஒரு மாசத்துக்கு மேல் சீதை உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே என்று சீதை சொன்னாள்னு ஹனுமான் சொன்னவுடன் ராமன் திரும்ப சொன்னாராம், ஹனுமன் கவலையே வேண்டாம், சீதை வெகுகாலம் உயிரோடு இருப்பாள். சிரஞ்சீவதி வைதேகி எதி மாசம் ஜீவிஷ்யதி, ஒரு மாத காலம் அவரால் என்னை விட்டு உடலை தரிக்க முடியும் என்றால் ரொம்ப திண்மை உண்டு அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நிறைய நாள் இருப்பார்னு ராமன் சொன்னாராம். இவருடைய நிலைமை என்னவென்றால், ந ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேக்ஷணாம், என்னால் ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை. அவளுக்கு தெம்பாக ஒரு மாத காலம் இருப்பேன்னு ஒரு கெடு கொடுக்க முடியறதே, அப்ப என்னை விட கல் நெஞ்சுக்காரிதான் சீதை என்று ராமன் சொன்னார். வேறு என்ன பேசினாள் என்று கேட்க சூடாமணி எடுத்து கொடுத்தார். ராமன் கையில் வாங்கி அதை பற்றி லக்ஷ்மணனிடமும் பகிர்ந்து கொண்டார். இது ஜனகராஜன் திருமணத்தின் போது பரிசாக கொடுத்தது, சமுத்திரத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆபரணம் என்று சொன்னார். அதற்கு மேலே இப்பேற்பட்ட உதவியை செய்தாரே ஹனுமான், அவருக்கு என்ன பிரத்யுபகாரம் செய்வது? ராமனுக்கு மறுபடியும் வருத்தம் வந்து விட்டதாம். இதந்து மம தீனஸ்ய மனோபூய பிரகர்ஷதி எதிகாஸ்ய பிரியாக்கியாகு நகுர்மி சதிருஷம் பிரியம். ஹனுமான் எனக்கு செய்த உதவிக்கு தகுந்ததாக திரும்ப செய்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை. அதனால் என் மனம் மறுபடியும் பிசையப்படுகிறது. செய்தி தெரிவதற்கு முன்னால் சீதைக்கு என்ன ஆயிற்றோன்னு மனதிலே கஷ்டம். செய்தி தெரிந்துவிட்டால் இப்படி உதவி செய்த ஹனுமானுக்கு என்ன செய்வதோ என்று கஷ்டப்பட்டார். வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை. ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, ஹனுமானை தான் சேர்த்து ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். வேறு எதுவும் என்னிடத்தில் இல்லை கொடுப்பதற்கு, உன்னை தோள்களோடு தோள் சேர்த்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறேன் என்று ராமன் ஆலிங்கனம் செய்தார். ஆழ்வார் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில், அம்சிரய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சிரய சேவலமாய் ஆவாவென் எடக்கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால் வம்சிரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ என்று பாடுகிறார். அதாவது ஒரு நாரை என்று ஒரு பறவை, அந்த பறவையை தான் அழைத்து பகவானிடத்தில் தூது அனுப்புகிறார். பகவான் காட்சி கொடுக்கவே இல்லை. இவளுக்கு அவரை பிரிந்து இருக்க முடியவில்லை. ஒரு பறவையை அழைத்து அவரிடத்தில் செய்து சொல்லி நீ பகவானிடத்தில் சென்று சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். சிரைய மடநாராய், அழகான சிறகுகளை உடைய நாரப்பறவையே, நீயும் நின் அம்சிரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி, நீயும் உன்னுடைய கணவன் ஆண் நாரையும் சேர்ந்து எனக்காக தூது செல்ல வேண்டும். அப்ப அந்த நாரை கேட்டது, நான் தூது சென்ற போது என்னை சிறை பிடித்து விட்டார். ராவணனுக்கு நேரே ஹனுமான் இங்கிருந்து தூது சென்றார், சிறையிலே அடைக்கப்பட்டாரே ராவணன், இந்திரஜித் அவரை கட்டுப்படுத்தி விட்டார்கள். அதை போல் வெஞ்சிரை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால், நான் விடும் தூதாக எனக்காக நீ செல்ல வேண்டும்னு ஆழ்வார் சொன்னார். வன் சிறையில் அவன் வைக்கில், என்னை சிறைப்பிடித்து விட்டால் என்ன செய்வதுன்னு அந்த பக்ஷி கேட்டுதான். வைப்புண்டால் என்ன செய்யுமோ, எனக்காக கொஞ்ச நாள் தான் சிறையில் இரேன், என்ன குறைவு என்று கேட்டார். ஆனால் ஆழ்வாருடைய தாற்பயம், பறவையே நீ தவறாக புரிந்து கொண்டாய். ராமனுடைய தூதனாக ஹனுமான் சென்ற போதுதான் சிறையில் அடைக்கப்பட்டார். சீதையோட தூதனாக எப்ப வந்தாரோ அப்ப ராமனுடைய ஆலிங்கனத்தையே பெற்றார். அப்ப நீ இப்போது பகவானுடைய தூதுவனாக செல்லவில்லை, பராங்குஷ நாயகியான நான் தூது அனுப்புகிறேன். நீ இங்கிருந்து சென்றவுடன் பகவான் உன்னை அழைத்து ஆசனம் கொடுத்து அமர வைத்து சத்கார உபச்சாரம் எல்லாம் செய்து உன்னையும் அணைத்துக் கொள்வார். சீதையினிடத்திலிருந்து தூதுவனாக வந்த ஹனுமானுக்கு என்ன கௌரவமோ அதே கௌரவத்தை உனக்கும் கொடுப்பார், சிறையில் அடைக்க மாட்டார் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி தான் கட்டி கொண்டார். கடைசியில் பெருமாள் வைகுண்டத்துக்கு செல்லும் போது அனைவரையும் அழைத்தாரோ இல்லையோ, ஹனுமானையும் அழைத்தார், நீயும் வைகுண்டத்துக்கு வாரும் என்று. நான் வரவில்லை, இந்த உலகிலேயே இருந்து ராமனை நினைத்து கொண்டே இருந்து விடுகிறேன்னு சொன்னாராம். இப்படி ராமன் புறப்பட்டு விடுவாரே எப்படி நினைப்பார்னால், அவரை பற்றி கேட்க வேண்டும் என்றால் எங்கெங்கு ராமாயணம் சொல்லப்படுகிறதோ சென்று விடுவேன். அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதோ ஸ்ரீரங்கத்தில் சென்று பார்த்து விடுவேன். அவரை முகர வேண்டும், முகர்ந்து பார்க்க வேண்டும்னு ஆசைப்பட்டார், ராமா என்னை நீ அணைத்து கொண்டாயே, உன்னுடைய உடலினுடைய நறுமணம் இன்னும் என் தோளில் இருக்கிறது, அப்ப என் தோளை முகர்ந்து கொண்டால் உன்னுடைய ஞாபகம் வந்துவிடும். அப்போ உன்னுடைய அனுபவம் அனைத்தும் இவ்வுலகத்திலேயே கிடைக்கும் போது நான் ஏன் வைகுண்டத்துக்கு வர வேண்டும், வேண்டாம் என்று ஹனுமான் சொன்னாராம். அப்படி ராமன் ஆலிங்கனம் செய்து கொண்டான். அவர்கள் அனைவரும் பேசி புறப்பட்டு தாங்கள் கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு கடற்கரை வரையில் வந்து கடலின் கரையிலே அமர்ந்து எப்படி கடலை தாண்டலாம்
என்கிற விசாரத்தில் ஈடுபட்டார்கள். அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் ராவணன் தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் அழைத்து, ராமன் வந்துவிட்டால் என்ன செய்வது, ஒருவேளை கடலை தாண்டிவிட்டால் ஒரு குரங்கு வந்தே இந்த பாடுபடுத்தி விட்டது லங்கையை, ராமன் வந்தால் என்ன செய்வது என்று பேசுவதற்காக தொடங்கினார்கள். பிரஹஸ்தன் என்ன, அகம்பனன் என்ன, இந்திரஜித் என்ன, இவர்களெல்லாம் யாரு ராமன், நம்மளை எப்படி ஜெயிக்க முடியும், நமக்கு யாருமே இணையானவர் கிடையாது, அவர் வந்தாலும் ஜெயித்து விடலாம் என்று அனைவரும் ஆணவத்தோடே பேச, விபீஷணன் ஒருவன்தான் நன்மையை எடுத்து சொன்னான். தியஜாசு கோபம் சுகதர்ம நாசனம் பஜஸ்வ தர்மம் ரதிகீர்த்தி வர்தனம் பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக பிரதீயதாம் தாசரதாய மைதிலி. ராவணா, வேண்டாம், தவறான பாதையில் செல்லுகிறாய், கோபத்தை விட்டுவிடு. கோபம் என்பது சுகத்தையும் தர்மத்தையும் அழித்துவிடும். கோபப்பட்டால் ஆனந்தமும் கிடைக்காது, கோபப்பட்டால் தர்ம காரியமும் நடக்காது. அதுவே தர்மத்தின் வழியை பற்றிக்கொள், ஆனந்தமாக இருக்கலாம். அப்ப கோபத்தை விட்டுவிடு, தர்மத்தின் வழியை பற்று. என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரசீத, நீ கொஞ்சம் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நீ செய்த தவறாலே ராட்சச குலமே அழியப் போவது சரியானதல்ல. பிரசீத ஜீவேம சபுத்திர பாந்தவாக, நம்முடைய உறவினர்களோடும் பிள்ளை மனைவிகளோடும் நான் நீரூழி வாழ வேண்டும் என்றால் நீ கண்டிப்பாக சீதையை மறுபடியும் ராமனிடத்தில் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் லங்கையை அழித்து விடுவார். பிரதீயதாம் தாசரதாய மைதிலி, மைதிலியான சீதையை மறுபடியும் ராமனிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்லி பார்த்தார். ராவணன் கேட்கவில்லை. அப்ப ராமன் உயர்ந்தவர், நம்மை அழித்து விடுவார், அவரிடம் சமர்ப்பித்து விடுன்னு சொன்னால் கேட்கவில்லை. சரி, வேறொரு முறையில் சொல்லி பார்ப்போம் என்பதற்காக பீஷணன் கூறினான், யதா பிரபதி வைதேகி சம்பிராப்தாப்த பரந்தப ததா பிரபதி திருஷ்யந்தே நிமித்தானி அசுபானி நகா. சீதை எப்போது இந்த ஊருக்குள்ளே வந்தாளோ அப்போது பல துஷ்சகுனங்கள் எல்லாம் கண்ணில் படுகின்றன. நடுராத்திரியில் நாய்கள் எல்லாம் கத்துகின்றன. யாகம் செய்யும் இடத்தில் சர்ப்பங்கள் பாம்புகள் எல்லாம் புகுந்து விடுகின்றன. சிலர் அகால மரணம், தவறான காலத்தில் மரணம் அடைந்து விடுகிறார்கள். இதை போல் பல தவறான சகுனங்கள், பல துர்நிமித்தங்கள் ஏற்படுகின்றன. அப்ப சீதை இருக்கிற இடத்துல சுபிக்ஷமா இருக்க முடியாது போல் இருக்கு. சீதை தான் இந்த அனைத்துக்கும் காரணம். அப்ப சீதையை ராமனிடத்திலேயே அனுப்பிவிடு. அவள் இங்கு இருந்தால் நம்முடைய ராஜ்யத்துக்கு குறைவுதான் வருமே தவிர செழிப்பு வராது என்று சொல்லி பார்த்தான். ராவணன் அதற்கும் அசியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் முக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. கழுத்துல யமதர்மராஜர் பிடித்து கொண்டிருக்கிறார். காலச்சோதிதா, அவனுக்கு அழிவு காலம் வந்தபடியால் எவ்வளவு நல்லதை விபீஷணன் சொன்னாலும் ஏறவில்லை. சீதை சொல்லியே ஏறலையே, விபீஷணன் எம்மாத்திரம். விபீஷணன் சொன்னதை கேட்கவில்லை. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம், வாக்கியம் இனிமையானதாகவும் இருந்தது, நன்மை கொடுப்பதாகவும் இருந்தது. ஆனாலும் ராமனன் கேட்கவில்லை. அப்ரவீத் பருஷம் வாக்கியம், அவனை தகாத சொற்களாலே வைது, தான் மட்டும் வைத்ததோடு அல்ல, இந்திரஜித்து பிரஹஸ்தன் முதலான சிறியவர்கள், விபீஷணனை விட சிறியவர்களையும் விட்டு விபீஷணனை தான் ஏச வைத்து அவனை அவமானப்படுத்தினான். விபீஷணன் முடிவு செய்தார், இனி இங்கு இருக்க வேண்டாம், ஆத்மானம் சர்வதா ரக்ஷ புரீம் சேமாம் சராட்சசாம் ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி சுகீபவ மயாவினா. ராவணா, இனி நான் இருந்து பிரயோஜனமில்லை, என்னை உனக்கு பிடிக்கவில்லை, நான் செல்லுகிறேன். உன்னால் முடிந்தவரை உன்னை காத்துக்கொள். உன்னை காக்க முடியாவிட்டால் ராட்சச குலத்தையானும் காப்பாற்றுவாய். ஆனால் நான் இல்லாமல் சுகமாக இரு. இனி எப்போது சந்திப்போம், எந்த நிலையில் சந்திப்போம் என்று தெரியாது. நான் போய் வருகிறேன் என்று புறப்பட்டார். முகூர்த்த ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணா. ஒரே முகூர்த்த காலத்தில் அங்கிருந்து புறப்பட்டாரோ இல்லையோ, புறப்பட்ட வேகத்தில் நேரே கடலை தாண்டினார். ராமனும் லக்ஷ்மணனும் எங்கு இருந்தார்களோ அங்கு வந்து அடைந்தார் என்று வால்மீகி தெரிவிக்கிறார். இதில் அழகான ஒரு பதம் பிரயோகம் பண்றார். ஆஜகாம, ராமனும் லக்ஷ்மணனும் இருந்த இடத்துக்கு வந்தார்னு சொல்ற. லங்கையில தானே இருக்க. அப்ப லங்கையிலிருந்து புறப்பட்டான். ராமணனும் லக்ஷ்மணனும் இருக்கும் இடத்துக்கு சென்றான்னு தானே சொல்லியிருக்கணும். வந்தான்னு ஏன் சொல்றாருனால் புத்தி மாறி போச்சே. நேற்று வரையில் லங்கை தன்னுடைய இடம், ராமன் இருப்பது வேற்றிடம் நினைத்தான். இப்ப எப்ப ராமனுடைய திருவடிகள் தான் சரணம் என்று புரிந்து கொண்டானோ அப்ப அதுதான் அக்கறை. ராமன் இருக்கும் இடம்தான் தனக்கான இடமே. அப்ப அங்கு சென்றடைந்தான் என்றால் மறுபடியும் வீடு திரும்பினான்னு தான் அர்த்தம். அப்ப வந்து சேர்ந்தான். ஆழ்வார் தெரிவிக்கிறார்,
அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழுந்து இருந்தேனை இக்கரையேறி இழைப்பு என்று தெரிவிக்கிறார். இத்தனை நாட்களாக சம்சாரத்தில் நான் துன்பப்பட்டேன், இப்போது உன்னுடைய திருவடிகளை பற்றி கரை ஏறி ஆனந்தமாக உள்ளேன் என்று பெரியாழ்வார் பாடுகிறார். எங்கிருந்து கொண்டு? இன்னும் சம்சாரத்தில் தான் உள்ளார், இங்கிருந்து கொண்டுதானே பாடுகிறார். அப்ப சம்சாரம் இக்கரை, வைகுண்டம் அக்கரைன்னு தானே பாடிருக்கணும், ஆனா மாத்தி பாடுறார். அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழுந்து இருந்தேன். சம்சாரம்தான் அக்கறை என்கிறார், பகவானுடைய திருவடியை இக்கரை என்கிறார். அவர் சம்சாரத்திலேயே இருந்தாலும் மனதால பகவானுடைய திருவடி தானே புகழ்னு ஆச்சு, ஆக அதை இக்கரைன்னு பாடினார். அதே போலத்தான் ஆஜகாம ராமனும் லக்ஷ்மணனும் இருக்கும் இடத்தை வந்து சேர்ந்தான் விபீஷணன் என்று சொன்னார். அவன் வந்தவுடன் அவன் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு கையில் ஒரு கதை வைத்திருந்தான். அந்த கதையோடு 4 ராட்சசர்களை அழைத்து கொண்டான். தனியாக வரவில்லை, 4 ராட்சசர்களோடு கூட ஆகாசத்தில் வந்து சுக்ரீவன் வானரர்கள் அனைவரும் இருக்கும் இடத்திலே ஆகாயத்தில் நின்றான். இதை பார்த்த சுக்ரீவன் நடுங்கியே போனான். ராமனை கொல்வதற்கு தான் அரக்கர் வந்துவிட்டார்கள் என்று. ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சக ராட்சசைஹி ராட்சசோ அபேதி பஷ்யத்வம் அஸ்மான் ஹந்தும் ந சம்சயः. அனைத்து ஆயுதங்களையும் தரித்துக் கொண்டு விபீஷணன் வந்துள்ளான், நம்மை கொல்லப் போகிறான், அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள்னு சுக்ரீவன் சொன்னாராம். அனைத்து ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட இல்லவே இல்லை, ஒரே ஒரு கதை தான் இருந்தது. ஆனால் சர்வாயுதோபேதா அனைத்து ஆயுதங்களோடும் கூடினவன் சொன்னார். என்ன அர்த்தம்னால், அவன் அந்த ஒரு கதையை பிடித்த அழகை பார்த்தால் எல்லா ஆயுதத்தையும் பிடித்தது போல சுக்ரீவனுக்கு தெரிஞ்சுதான். நன்னா சண்டை போட தெரிஞ்சவான்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு சின்ன ஆயுதத்தை வச்சிருந்தாலும் அதை வைத்து எல்லாரையும் ஜெயிக்கலாமே. அப்படி அவன் கையில் இருந்த கதையானது அனைத்து ஆயுதங்களையும் பிடித்தாற் போலே இருந்தது, அவ்வளவு பாங்காக பிடித்திருந்தான். ஒரு பொருள் சொன்னார். அடுத்த பொருள், அங்கு சொல்லப்பட்ட ஆயுதம் கதை அல்ல, கை கூப்பி கொண்டு வந்தான். பகவானை தோற்படிப்பதற்கு ஒரே ஆயுதம் அஞ்சலிங்கிற ஆயுதம். அப்ப ஏஷ சர்வாயுதோபேதா என்றால் இவன் கதையையோ வில்லையோ வாழையோ கொண்டு வந்தால் நம்மாலோ ராமனாலோ தோற்கடிக்க முடியும். இவன் எப்ப அஞ்சலிங்கிற ஆயுதத்தை கொண்டு வந்தானோ யாராலும் அவனை வெல்ல முடியாது. அதனால் எல்லா ஆயுதத்தையும் பிடித்தவனாக வந்தான்னு சுக்ரீவன் சொன்னாராம். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்பிஸ் சக ராட்சசைஹி. அவர் வந்தார், தன்னுடைய பரிச்சயத்தை கொடுத்தார். நான் தான் ராவணனுடைய தம்பி. ராவணன் மிகுந்த பாபிஷ்டன். ராவணோ நாம துர்பிருத்தா ராட்சசோ ராட்சசேஸ்வரः தஸ்யாஹம் அனுஜோ பிராதா விபீஷண இதி ஸ்ருதா. ராவணன் இயற்கையாலேயே பாபம் செய்யக்கூடியவன், அதற்கு மேல ராட்சசத்தன்மையும் இருக்கு, அதற்கு மேல ராட்சசர்களுக்கெல்லாம் அரசனாகவும் உள்ளான். அப்ப அவன் பண்ண பாபம் மட்டும் கிடையாது, ராட்சசர்கள் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அது அனைத்துக்கும் அவன்தான் காரணம். ராட்சசோ ராட்சசேஸ்வரः தஸ்யாகம் அனுஜோ பராதா, அவனுடைய தம்பி நான். அப்ப ராவணன் எந்த கர்ப்பத்தில் வசித்து பிறந்தானோ அவனுக்கு அடுத்து நான் தான் அந்த கர்ப்பத்தில் இருந்தேன். அப்ப எனக்கு இயற்கையாகவே நிறைய பாபம் உண்டு. அதுவும் ராவணன் இருந்த கர்ப்பத்தில் இருந்தேனோ இல்லையோ, அவனுடைய பாபம் என்னிடத்தில் ஒட்டி கொண்டுள்ளது. அப்ப ராவணனுடைய பாபம் என்னிடத்தில் உண்டு, எனக்குன்னே தனியாகவும் பாபம் உண்டு. பெயர் விபீஷணன், பார்ப்பவரையெல்லாம் நடுங்க வைக்கக்கூடியவன் என்று பெயர் எனக்கு. நான் வந்தேன் என்று தன்னுடைய குற்றங்களை எல்லாம் சொன்னார். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. நான் இத்தனை குற்றவாளியாக இருந்தாலும் ராமன் சர்வலோக சரண்யன், உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் சரண்யனாக இருக்கிறான். ஆகையால் நான் வந்துள்ளேன் என்று அவரிடத்தில் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சுக்ரீவனிடத்தில் நான் பிரார்த்தித்தான். நாம் பகவானை பற்ற செல்லும் போது நேரே பகவானிடம் செல்லக்கூடாது. முதலிலே அவனுடைய அடியார்களை பற்றி அவர்களினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி தாயாரை பற்றி அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அதற்கு பின்னால் தான் பகவானை சென்று தொழ வேண்டும். அதே போல முதலிலே அடியார்கள் தானே சுக்ரீவாதிகள், ராமனுக்கு அடியவர்கள் தான் சுக்ரீவன் முதலானவர்கள். அவர்களிடத்தில் அனுமதி செய்தான். உங்கள் மூலமாகத்தான் நான் ராமனிடம் செல்ல வேண்டும், நேரே ராமனிடம் செல்ல மாட்டேன், நீங்கள் சென்று ராமனிடம் நான் வந்துள்ளேன் என்று அறிவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சுக்ரீவனும் ராமனிடம் சென்றார். அனைவருமாக அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள். சுக்ரீவன் சொன்னார், முதலில் இவனை ஏற்கக்கூடாது. பத்யதாம் ஏஷ தீவிரேன தண்டேன
ராவணனுடைய தம்பி நமக்கே கிடைத்துள்ளான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சித்திரவதை செய்து விபீஷணனை கொன்றுவிட வேண்டும். அவன் நல்லெண்ணத்தோடு வந்திருக்க மாட்டான்னு சுக்ரீவன் சொன்னான். அடுத்த அங்கதன் தெரிவித்தார், சத்ருவனுடைய படையிலிருந்து இவன் வந்திருக்கிறான். அப்ப இவனை உடனடியாக நம்பக்கூடாது. இவனை பரீட்சை செய்து நல்லவனா தீயவனா என்று பார்த்துதான் நம்ப வேண்டும் என்று அங்கதன் சொன்னான். ஜாம்பவான் சொன்னார், இவர் வந்த காலம் இவரை மிகவும் சந்தேகப்பட வைக்கிறது. போர் தொடங்கும் சமயத்தில் இவர் வந்தார். அப்போ இவரை விட்டு வந்தவர் யாரை வேண்டுமானாலும் விட்டு வரலாமே. சுக்ரீவன் சொன்னார், தன்னுடைய அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துள்ளது. ராமன் வந்து போர் தொடுக்க போகிறான் ராவணனோடு. அந்த இக்கட்டான சூழலில் தன்னுடைய அண்ணனையே ஒருத்தன் விட்டு விட்டு ராமனிடத்தில் வந்தால் நாளைக்கு நம்மளையும் விட்டு விட்டு மறுபடியும் செல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம்? அண்ணனை விட்டதே தவறு, அதுவும் அவருக்கு பெரிய ஆபத்து இருக்கும் போது விட்டது அதை விட பெரிய தவறு. அப்படி இருப்பவனை எப்படி நம்புவது? நமக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் என்று இவர்கள் அனைவரும் சொன்னார்கள். ஹனுமான் ஒருத்தர் தான் அல்ல, விபீஷணன் நல்லவன். ராவணனுடைய குற்றங்களையும் ராமனுடைய பெருமையையும் தான் பார்த்து சீர்தூக்கி பார்த்து இதில் சிறந்தவர் ராமர்தான் என்று புரிந்து கொண்டு வந்துள்ளார். அவரை குற்றமாக பார்க்க வேண்டாம், விபீஷணன் நல்லவன், ஆகையால் அவரை ஏற்க வேண்டும் என்று ஹனுமான் சொன்னார். விபீஷணன் பாபம் செய்தவன், அதனால் ஏற்கக்கூடாது என்று மற்ற அனைவரும் சொன்னார்கள். அனைவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டு ராமன் பேசத் தொடங்கினார். எனக்கும் சொல்லுவதற்கு சில விஷயங்கள் உள்ளன, சொல்லலாமான்னு கேட்டார். மமாபித விவக்ஷாஸ்தி விபீஷணம் பிரதி, விபீஷணனை பற்றி எனக்கும் சில கருத்துகள் உள்ளன, நானும் சொல்லலாமா என்று ராமன் கேட்டு தன்னுடைய மதத்தை சொல்லத் தொடங்கினார். மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா என்று சீதை உபதேசித்தாளே, ராமனுக்கு நண்பனாகவாவது நீ சென்று அவரோடு சேர்ந்து விடு, சரணம் என்று சொல்ல வேண்டாம், நண்பனாகவாவது ஆகுன்னு சொன்னாரே, அதே போலத்தான் ராமன் சொன்னார். மித்திர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன, ஒருவன் நண்பன் என்று வேடமிட்டு கொண்டு என்னிடத்தில் வந்தாலும் நான் அவனை ஒரு நாளும் விடமாட்டேன். என்னை சரணம் என்று பற்றி எனக்கு அடியவனாகத்தான் வர வேண்டும் என்று தேவையில்லை. எனக்கு நண்பனாக வந்தால் கூட எனக்கு போரும், ஏற்றுக்கொள்கிறேன். மித்திர பாவேன, உண்மையாக நண்பனாக கூட வர வேண்டாம், வேஷமிட்டு கொன்று நண்பன் என்கிற பொய் வேஷத்தோடு வந்தாலும் நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி சுக்ரீவன் எதற்கு பயப்படுகிறான்னு ராமன் புரிந்து கொண்டார். சுக்ரீவனுக்கு விபீஷணனை ஏற்கக்கூடாது என்று தவறான எண்ணம் கிடையாது. ரெண்டு பேருமே தங்களிடம் சரணம் புகுந்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சுக்ரீவனிடத்தில் ராமன் சரணம் புகுந்தார். அப்ப ராமனை கட்டத்திலிருந்து காக்க வேண்டும்னு சுக்ரீவனுக்கு எண்ணம். ராமனுக்கு விபீஷணன் தன்னிடத்தில் சரணம் புகுந்துள்ளார். அப்ப விபீஷணனை காக்க வேண்டும்னு எண்ணம். அப்ப ரெண்டு பேருக்குமே நல்ல எண்ணம், தங்களை பற்றியவர்களை தாங்கள் காக்க வேண்டும் என்று. அதனால் விபீஷணன் சொல்கிறான் என்று புரிந்து அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமே. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குள் யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர, குரங்குகளுக்கெல்லாம் ராஜாவே கவலைப்படாதே. பிசாச்சங்களோ தானவர்கள் அசுரர்களோ யக்ஷர்களோ யார் வந்தாலும் என்னுடைய விரல் நுனியாலே அவர்களை கொன்று விடுவேன். ராமன் முழுவதுமாக வேண்டாம், ராமனுடைய ஒரு கை வேண்டாம், ஒரு விரல் வேண்டாம், விரல் நுனி போரும் இவர்கள் அனைவரையும் கொல்வதற்கு. ஆகையால் நீ பயப்படாதே, விபீஷணன் வந்து எனக்கு தீங்கிழைக்க முடியாது. இச்சன்னு ஹரிகணேஸ்வர, இதற்கு என்ன பிரமாணம்னால் குரங்குகளுக்கு ராஜாவே நான் யாரையும் கொல்லுவேன்னு சொன்னார். என்ன தாற்பயம்னால், நான் நினைத்து தானே வாலியை கொன்றேன். வாலி எவ்வளவு பலசாலி, கொல்ல முடியாதுன்னு நீர் நினைத்தாய். ஆனால் ஒரு அம்பால் வாலியை கொன்ற எனக்கு எத்தனை பிசாச்சங்களோ அசுரர்களோ வந்தாலோ கொள்ள தெரியாதா? அப்ப ஹரிகணேஸ்வர, குரங்குக்கு அரசனேன்னு சொன்னால் நீ இன்று அரசனாக இருப்பதே என்னுடைய சக்தியால் தானே. அப்ப அந்த சக்தியை மற்றவர்களிடத்தில் பிரயோகிக்க மாட்டேனா? பயப்படாதே. சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. ஒருவன் ஒரே ஒரு முறை என்னுடைய திருவடிகளில் விழுந்து நான் உனக்கு உரியவன், உன்னுடைய தொண்டன், நீ என்னை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் என்றால் அவனை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். அபயம் சர்வபூதேபியோ ததாமி, அனைத்து பூதங்களிலிருந்தும் அவனை நான் காப்பேன் என்று ராமன் வச்சனம் கொடுத்தார். அதற்கு மேல் சொன்னார், சுக்ரீவா, இது ஒரு பெரிய ஏற்றம். சரணாகதனை காப்பது என்பது மகிமை என்று நினைக்காதே, இதுதான் தர்மம். காலில் விழுந்தவன் ஒருவனை காப்பது என்பது தர்மம். ரெண்டு கதை இருக்கு, நீ கேள்விப்பட்டதில்லையான்னு ராமன் கேட்டார்.
ஒன்று கபோதோபாக்கியானம்னு பெயர், மற்றொன்றுக்கு வியாக்ர வானர சம்வாதம் என்று பெயர். கபோதோபாக்கியானம் என்றால் 2 பறவைகள் ஒரு மரத்துக்கு மேலே இருந்தன. அதில் ஒரு வேடன் வந்து பெண் பறவையை தான் கூண்டில் பிடித்து விட்டான். பிடித்து கொண்டு எங்கேயோ சென்றான். அப்போது மழைக்காலம், எங்குமே தன்னை உணவு எங்கும் கிடைக்கவில்லை, தனக்கு குளிர் எடுத்தது. அப்ப அங்கங்க தெரிந்து விட்டு மறுபடியும் இந்த ஆண் பறவை இருக்கே, பெண் பறவையை பிரிந்து ஆண் பறவை வருத்தத்தில் இருக்கிறது. இந்த எந்த வேடன் பெண் பறவையை பிடித்து சென்றானோ அவன் அங்கங்கு சுத்தி விட்டு மறுபடியும் அதே மரத்தடிக்கு வந்தான். அவனுக்கு தெரியாது ஆண் பறவை உள்ளது என்று. அங்கு ஒரு நெருப்பை கட்டப்பட்டு மூட்டி வேறு எதுவும் உணவு கிடைக்கவில்லை, குளிர் எடுக்கிறது, என்ன செய்வதென்று தெரியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த ஆண் புறா பார்த்து, இவன் எப்போது என்னுடைய மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தானோ என்னையே சரணமாக பற்றி இருக்கிறான், அப்ப அவனுடைய கட்டத்தை போக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று நினைத்து தான் வந்து அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து தன்னையே இரையாக அந்த வேடனுக்கு கொடுத்தது. அப்ப பறவையே சரணாகதனை காக்க வேண்டும்னு தெரிந்துள்ளது. தன்னுடைய உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டும். அரிஹி பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யா கிருதாத்மனா. அரிஹி எதிரியாகவே இருந்தாலும், இந்த வேடன் எதிரிதானே, தன்னுடைய மனைவியான பக்ஷியை தன்னிடத்திலிருந்து பிரித்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு கஷ்டம், தன்னுடைய மரத்தின் அடியில் வந்து அமர்ந்துள்ளான் என்றால் தன்னையே தியாகம் செய்து அவனுக்கு உணவாக கொடுத்தது. அதே போலத்தான் சரணாகதனை விடக்கூடாது. மற்றொரு கதை சொல்லுகிறேன். ஒரு வானரம், குரங்கு, ஒரு புலி, இவர்கள் 2 பேருக்கும் ஒரு சம்வாதம் நடந்தது. ஒரு புலி ஒரு மனிதனை துரத்தி கொண்டு வந்தது. அந்த புலியிடமிருந்து தப்பிப்பதற்காக அவன் ஒரு மரத்திலே ஏறினான். புலி மேலே துரத்தி வராது என்று பாதி தூரம் ஏறிய பிறகு பார்த்தால் மேலே ஒரு பெரிய குரங்கு அமர்ந்திருந்தது. அங்க போனா குரங்கு அடிச்சு சாப்பிடும், கீழே வந்தா புலி அடிச்சு சாப்பிடும். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது மேலே இருந்த குரங்கு சொல்லியது, மனிதனே கவலைப்படாதே, நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ மேலே ஏறி வந்துவிடு. புலி எப்போது செல்கிறதோ அதற்கு பிறகு நீ எழுந்து கீழே இறங்கி செல்லலாம்னு சொல்லித்து சரி என்று மனிதனும் மேலே ஏறினான். இரவு பொழுது ஒருவர் தூங்க வேண்டும், ஒருவர் விழித்திருக்க வேண்டும். புலி திடீர்னு ஏறெடுத்தனா இதான் பண்ணித்தனா என்ன பண்றது? அதனால் அந்த குரங்கு முதலிலே விழித்திருந்தது, மனிதன் தூங்கிவிட்டான். அப்ப அருகில் இருந்த புலி, கீழே புலி இருந்தது, அந்த குரங்கினிடம் பேசியது, மனிதனுடைய மாம்சம்தான் சுவையானதாக இருக்கும், குரங்கு மாம்சம் எனக்கு வேண்டாம், அதனால் உன்னை விட்டு விடுகிறேன், அந்த மனிதனை கீழே தள்ளிவிடு என்று சொல்லித்து, முடியாது, அவன் என்னை சரணமாக பற்றி உள்ளான், அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு குரங்கு சொல்லிவிட்டது. சிறிது நேரம் போயிற்று, மனிதன் முழித்து கொண்டான், குரங்கு தூங்கியது. அப்ப அந்த மனிதனிடம் புலி பேசத் தொடங்கியது. குரங்குகளுக்கு சபல புத்தி, ஒரு முறை புத்தி எப்படி இருக்கோ அப்படி வேற சமயத்தில் இருக்காது. அப்ப எத்தனை நாழியாகும் அந்த குரங்குக்கு மனது மாறுவதற்கு? நாளை காலை உன்னை நீ தூங்கும் போது அது தள்ளிவிட்டால் என்ன செய்வாய்? அதனால் எனக்கு உன்னுடைய மாம்சம் வேண்டாம், குரங்கு மாம்சம் தான் பிடிக்கும், குரங்கை கீழே தள்ளிவிடு, அதை உண்டு விட்டு நான் சென்று விடுகிறேன், உன்னை விடுவிடுகிறேன் என்று புலி சொல்லியது. இந்த மனிதன் யோசித்தான், சொல்வது சரிதான், குரங்குக்கு மனது ஒரு மாதிரி இருக்காது என்று மனிதன் நினைத்தான். இவனுக்கு தான் குரங்கை விட மனசு மாறிண்டே இருக்கு, ஆனால் குரங்கை நம்ப முடியாது என்று நினைத்து கீழே தள்ளிவிட்டான். இந்த புலி சிரிச்சது, அந்த குரங்கு முழிச்சுள்ளதோ இல்லையோ, மனிதன் மேலே இருந்தவன் தூங்கிக் கொண்டிருந்த குரங்கை கீழே தள்ளிவிட்டான். குரங்கிடம் புலி சொல்லித்து, பாத்தியா, மனுஷனை போல் நம்பினாயே, ஒரு நாளும் மனிதனை நம்பாதே, அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த உன்னையே அது துரோகம் செய்து கீழே தள்ளிவிட்டது, ஒன்றும் கவலைப்படாதே, இப்போது நான் சொல்லுகிறேன், எனக்கு குரங்கு மாம்சம் வேண்டாம், மனித மாம்சம்தான் வேண்டும், இப்போது நீ மேலே ஏறி சென்று அந்த மனிதனை தள்ளிவிடு, உன்னை விட்டு விடுகிறேன்னு சொல்லித்து அந்த குரங்கும் ஒப்புக்கொண்டு மரத்தை ஏறத் தொடங்கியது. இப்ப அந்த மனிதனுக்கு நடுக்கம், புலியிலேருந்து கப்பிக்கலாங்கிறதுக்கு தான் குரங்கை கீழே தள்ளி விட்டார். இப்ப குரங்கும் புலியும் சேர்ந்து விட்டன, மேலே குரங்கு ஏறி வருகிறது, மேலே வந்து விட்டால் இவனை தள்ளிவிடப் போகிறது. அந்த குரங்கு பாதி தூரம் ஏறிவிட்டு மறுபடியும் மனிதனிடம் பேசியது, மனிதனே பயப்படாதே, புலியினிடத்திலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் உன்னை தள்ளிவிடுகிறேன்னு சொன்னால்தான் முடியும், ஆனால் உன்னை நான் தள்ளிவிடுவதாக இல்லை, நீ எப்ப என்னை சரணமாக பற்றினாயோ ஒரு நாளும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அந்த வானரம் சொல்லியதான். அப்ப சுக்ரீவா, நீயும் குரங்குதானே, அந்த குரங்கு எப்படி சரணாகதனிடம் நடக்க வேண்டும்னு காட்டியதே, அதை போல் ராமனும் நடக்க வேண்டும். இப்ப விபீஷணன் எவ்வளவு பாபம் செய்தவனாகவே இருந்தாலும் வந்து அவன் என் காலில் விழுந்து சரணம் என்று சொன்னால் நான் அவனை அங்கீகாரம் செய்தாலும் கூட உலகம் என்ன சரிமா சொல்லும்?
ஒரு புறா பண்ண காரியத்தை ராமன் பண்ணார்னு சொல்லும். அதற்கு மேல் எந்த பெருமையும் கிடையாது. நாளைக்கு நான் இந்த வனவாசம் முடிந்து மறுபடியும் ராஜ்யத்துக்கு செல்வேன். வசிஷ்டர் 14 ஆண்டுகள் என்னென்ன நடந்ததுன்னு கேட்பார். நான் ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு வரச்சே, விபீஷணன் என்று ஒருவன் ராவணனுடைய தம்பி, மிகுந்த பாபங்களை செய்தவன். அவன் என்னிடம் சரணம் என்று வந்து விழுந்தான். ஆனால் அவன் பாபம் செய்தவன் என்றபடியால் அவனை நான் தள்ளிவிட்டேன் என்று நான் வசிஷ்டரிடத்தில் சொன்னால், உனக்கு ராஜ்யம் ஆள்வதற்கே தகுதி இல்லை, மறுபடியும் காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சுடுவர். ஆகையால் ஒரு பக்ஷி செய்ததையான் நான் செய்ய வேண்டாமா? ஒரு குரங்கு செய்ததையான நான் செய்ய வேண்டாமா? அப்ப அரிஹி பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்யா, எதிரியாகவே இருந்தாலும் உயிரை கொடுத்தாவது சரணாகதனை காக்க வேண்டும். இதுதான் தர்மம். ஆகையால் அவன் தோஷமே செய்தவனாக இருந்தாலும் நான் அவனை ஏற்கப் போகிறேன். ஹனுமான் சொன்னது அவன் நல்லவன் ஏற்க வேண்டும் என்று, மற்றவர்கள் சொன்னது அவன் தீயவன் தள்ள வேண்டும் என்று, ராமன் சொன்னது அவன் தீயவனாகவே இருந்தாலும் நான் ஏற்கப் போகிறேன் என்று. அது ராமனுடைய சித்தாந்தம். சொல்லிவிட்டு சுக்ரீவனை அனுப்பினார். திருப்பி விபீஷணனை அழைத்து வர வேண்டுமே. விபீஷணன் ராமனை பற்றும் போதும் சுக்ரீவனை இடையிலிட்டுதான் பற்றினார். ராமன் மறுபடியும் விபீஷணனை அழைக்கும் போதும் தானாக அழைக்கவில்லை. ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தம் அஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். சுக்ரீவா நீஷல், விபீஷணனுக்கு நான் அபயப்பிரதானம் செய்து விட்டேன், அவனை அழைத்து வா. ஆனால் ஒரு ஜாக்கிரதை செய்கிறேன். நீ இங்கிருந்து செல்லும் போது ஒருவேளை நாம் பேசிக்கொண்டிருந்த அரை மணி நேரத்துக்குள்ளே ராவணனுக்கே மனது மாறி என்னை சரணம் என்று பற்றுவதற்காக வந்திருந்தால் நீ திரும்ப ஓடி வராத. விபீஷணனை ஏற்கலாமா என்றுதானே ஆலோசனை செய்தோம். ராவணன் இன்னும் குற்றம் செய்தவன், மறுபடியும் பேசணுமானால் பேச தேவையில்லை. ராவணனாகவே இருந்தாலும் நான் கண்டிப்பாக அவனை ஏற்றுக்கொள்வேன். எதிவா ராவணஸ்வயம்னு சொன்னார். சுக்ரீவனும் மனது மாறினார். அப்போது சுக்ரீவன் தெரிவிக்கிறார், மமச்சாப்யந்தராத்மாயம் சுத்தம் வேத்து விபீஷணம் தஸ்மாத் க்ஷிப்ரம் சகாஸ்மாபிகி துல்லியோ பவது ராகவ. சுக்ரீவன் முதலிலே விபீஷணனை கொல்ல வேண்டும் என்று சொன்னார். இப்ப ராமனுடைய பேச்சை கேட்டு மனது மாறிவிட்டதோ இல்லையோ, இப்ப தெரிவிக்கிறார், இத்தனை நேரம் விபீஷணனை நாம் காக்க வைத்து விட்டோம். அவன் மனதால் எத்தனை துன்பப்பட்டான் என்று தெரியாது. ராமன் ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா கைவிடுவாரான்னு தெரியாமல் தவித்திருப்பான். அப்ப அவர் வந்தவுடன் என்னிடத்திலும் ஹனுமானிடத்திலும் அங்கதனிடத்திலும் லக்ஷ்மணனிடத்திலும் எவ்வளவு அன்பு வைத்திருப்பீரோ அதற்கு இணையான அன்பை விபீஷணனிடத்தில் காட்ட வேண்டும்னு சுக்ரீவன் பிரார்த்திக்கிறார். அஸ்மாபிகி துல்லியோ பவது, எங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறாயோ அதற்கு இணையாக நீ விபீஷணனை கொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தான். விபீஷணனும் வந்தார், அவருடைய திருவடிகளிலே விழுந்தார். பரித்யக்தா மயாலங்கா ரத்னானிச்ச தனானிச்ச பவத்கதம் மே ராஜ்யஞ்ச ஜீவிதம் ச சுகானிச்ச. லங்கையை நான் விட்டுவிட்டேன். என்னுடைய பணங்காசு, செல்வம், மனைவி, மக்கள், உறவினர்கள் அனைவரையும் விட்டுவிட்டேன். இனி உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு எல்லாமே. ராஜ்யம், வாழ்க்கை, சுகம், இது அனைத்துமே ராமா உன் திருவடிகள் தான் என்று காலில் விழுந்தார். ராமனுக்கு சந்தோஷம். அவரை எழுப்பினார், அமர்த்தி வைத்தார். லோச்சனாபியாம் பிபன்னிவ வச்சசா சாந்த்வயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. தன்னுடைய இனிமையான பேச்சாலே அவருக்கு அப்படியே தடவி கொடுத்தார். ரொம்ப தாப்பத்தில் இருந்தாலே கொதித்து போயிருந்தான் விபீஷணன். அவனுடைய கொதிப்பை குறைப்பதற்காக தன்னுடைய அழகான பேச்சாலே அவனுக்கு வருடி விட்டார். லோச்சனாபியாம் பிபன்னிவ, தன்னுடைய கண்ணாலே விபீஷணனை ராமன் பருகிவிட்டார். ஏன் சுவாமி, வாய்தானே பருகும்னால் ராமனுக்கு கண்ணே பருகும். அப்ப அவன் விபீஷணன் உருகி போயிருந்தான். ராமனுடைய குணத்தை பார்த்து இவ்வளவு எளிமையா என்று உருகினானோ இல்லையோ, அவனை தன்னுடைய கண்ணாலேயே பருகிவிட்டார். அப்படி கட்டாட்சித்தார். அப்படி என்ன பேசியிருப்பார்? அவன் இத்தனை நாழி பட்ட கஷ்டமெல்லாம் போகும்படிக்கு, அது அத்தனையும் மறக்கும்படிக்கு என்ன பேசினார் என்று பார்த்தால், வச்சசா சாந்த்வயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ ஆக்யாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம். விபீஷணா, ராட்சசர்களுடைய பலம் என்ன, ராட்சசர்களுடைய பலவீனம் என்ன என்று எனக்கு சொல் என்று ராமன் கேட்டார். இதிலேருந்து ஏன் அவனுக்கு தாபம் எல்லாம் நீங்க வேண்டும்? ராட்சசர்களுடைய மர்மங்களை எல்லாம் சொல் என்று ராமன் சொன்னால் இத்தனை நாள் விபீஷணன் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கி விடுமா என்றால், ராமன் ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லியிருக்கார். விபீஷணா, உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லுன்னு கேட்கல, ராட்சசர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லுங்கிற. அப்ப விபீஷணன் யாரு? விபீஷணனும் ராட்சசன் தானே. அப்ப உங்கள் பலாபலத்தை சொல்வாய்னு கேட்டிருக்க வேண்டிய இடத்தில்
ராட்சசர்களின் பலாபலத்தை சொல்வாய்னு கேட்டார். ஏனென்றால் அவன் எப்போது சரணாகதி செய்தானோ அவனை இக்ஷுவாகு வம்சத்தில் சேர்த்து விட்டார். இனிமே தனக்கு தம்பி ஆயிற்றே. குஹனொடும் ஐவரானோம், பின்பு குன்னு சூழ்வான் மகனொடும் அருவரானோம், அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம், புகர் அரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை என்று கம்பராமாயணத்திலே பாடுகிறார். குஹனொடும் ஐவரானோம், முன்னாடி நாங்கள் 4 புதல்வர்கள் தான் இருந்தோம். என்னுடைய தகப்பனாருக்கு 4 புத்திரர்கள் போறவில்லை. 60,000 ஆண்டுகள் கழித்து பிள்ளை பெற்றாரோ இல்லையோ, 4 போராது, எனக்கு இன்னும் வேண்டும்னு ஆசைப்பட்டார். அதற்காக என்னை காட்டுக்கு அனுப்பினார். முதலிலே குஹனை தம்பியாக ஆக்கினேன், 5 பேராக ஆனோம். அடுத்து சுக்ரீவனை தம்பியாக ஏற்றுக்கொண்டேன், 6 பேராக ஆனோம். இப்போது விபீஷணா உன்னையும் ஏற்றுக்கொண்டேன், நின்னொடும் 7 ஆனோம், உன்னோடு 7 தம்பிகள் ஆகினோம்னு சொன்னாரா. அப்ப விபீஷணன் இனி இக்ஷ்வாகு வம்சத்தில் சேர்ந்து விட்டான். அவனை அரக்கனாக பகவான் கருதவே இல்லை. அதனால் ராட்சசானாம் பலாபலம், யாரோ ராட்சசர்கள் 3வது மனுஷர்கள், அவர்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சொல்லுவாய் என்று ராமன் சொன்ன வார்த்தையிலேயே அவனுடைய தாபங்கள் எல்லாம் அடங்கின. பகவான் என்னை ஏற்றுக்கொண்டார் என்று நிம்மதி அடைந்தார். அதற்கு மேல் கம்பர் தெரிவிக்கிறார், நின்னொடும் 7 புகழ் அரும் காணம் தந்து, புகுவதற்கு மிகவும் கடினமான ஒரு வனவாசத்தை எனக்கு கொடுத்தாரோ இல்லையோ, கொடுத்து புதல்வரால் பொலிந்தான் உந்தை, 4 புதல்வர்கள் தான் இருந்தார்கள். இப்போது அந்த எண்ணிக்கை பெருகி புதல்வர்களாலே பொலிந்தான், இன்னும் நிறைய பிள்ளைகள் வந்தார்களோ இல்லையோ, அப்ப நன்னா தேஜஸோடு இருக்கிறார். உந்தை, புதல்வரால் பொலிந்தான், எந்தைன்னு சொல்ல, என் தகப்பனாரான தசரதர் அதிகமான பிள்ளைகளை பெற்றார்னு சொல்லாமல் உன் தந்தையான தசரதன் புதல்வரால் பொலிந்தார்ங்கிற. அப்ப இக்ஷ்வாகு வம்சத்தில் சேர்த்து தன்னோடு சேர்த்து கொண்டார் ராமர். அப்படி விபீஷணன் சரணாகதி செய்ய தன்னுடைய கண்களாலே மெதுவாக வருடி கொடுத்து, பேச்சால் வருடி கொடுத்து, அவனுடைய ராமனுடைய திருவடிகளிலே விபீஷனுடைய திருவடிகளை மண்டி வைத்து அவன் சரணாகதி செய்தான். ராமனும் ஏற்றுக்கொண்டார். இக்ஷ்வாகு வம்சத்திலேயே ஒருவனாக ஆக்கினார். இது விபீஷண சரணாகதியினுடைய சரித்திரம். யுத்த காண்டத்தின் தொடக்கத்தில் உள்ளது. யுத்த காண்டம் என்பது துவயத்தினுடைய முதல் வாக்கியத்தின் கடைசி பகுதி. ஸ்ரீமானான நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் என்பது முதல் வாக்கியத்தின் அர்த்தம். அதில் பிராட்டியோடு கூடிய நாராயணனுடைய திருவடி இதுவரைக்கும் சுந்தர காண்டத்தில் சொல்லியாச்சு. அதை நான் சரணமாக பற்றுகிறேன் என்பதைத்தான் யுத்த காண்டத்திலே விபீஷணன் மூலம் வால்மீகி தெரிவிக்கிறார். இன்று இரவு முழுவதும் ராமனின் திருவடியோடு தன் திருமுடியை வைத்து விபீஷணன் இருக்கட்டும். நாளைய தினம் மேலே என்ன நடந்தது, எப்படி சமுத்திரராஜனுக்கு தான் சரணாகதி செய்து மேலே அணையை கட்டி சென்றார்கள், ராவணனை முடித்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது என்பதை நாளை பார்த்து அதோடு சாத்துமறை நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.